நான் நிறைய இழி சொல்லுக்கு உள்ளான பையன் சின்ன வயசுலேருந்து. நான் பண்ணுறது தப்பாக ரைட்டான்னு கூட இது ஏன் பண்ண அப்படின்னு என்கிட்ட கேட்கவே இல்லை. இது ஏன் நடந்துச்சு, இது வந்து இப்படி பண்ணதுக்கு காரணம் என்ன, நீ ஏன் இதை பண்ண அப்படிங்கிற கேள்வி என்னை பார்த்து கேட்கவே படலை. என் கூட வேலை பார்த்த யாருக்குமே அது பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. இது ஏதோ ஒரு அதீத கோளாறுகள் எடுத்த மாதிரி தான் நினச்சாங்க எல்லாருமே. இது ஒரு ஆர்வ கோளாறுகள் எடுக்கிற மாதிரி தான் நினச்சாங்க அதை. ஏன்னா எந்த ஒரு ரைட்டப்லேயும் அது இல்லை. அது அந்த கருப்பியோட போர்ஷன் எதுவுமே பெரிய ரைட்டப்பில் எதுவுமே அது இல்லை. திரைக்கதையில் எழுதப்படலை அது. அதே மாதிரி தான் கர்ணன்லேயுமே அந்த தங்கச்சி கேரக்டர் திரைக்கதையில் எழுதப்படலை. இது எல்லாமே நான் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம், அங்கே நிலத்தில் பார்த்ததுக்கப்புறம், எழுத்தாயிட்ட ஒன்று இருக்குது, அங்கே நிலத்தில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தோணுது, அதுதான் ஆதிக்கம் செலுத்துது திருப்பி எனக்குள்ள. பரியன் பெருமாள் கருப்பியை நான் முதல் சீனில் கொள்ளாமல் கருப்பியின் மெட்டஃபராக பரியனை காட்டுறதுனால அந்த படத்தை பொது சமூகம் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சுன்னா, கருப்பிக்கு அவன் உச்சி கொட்டின உச்சியிலிருந்து தான் அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தான். இல்லை கருப்பி இல்லாமல் அந்த படத்தை நான் டேரெக்டாக ஒரு பையன் ட்ரெயினில் ரயில்வே ட்ராக் செத்து கிடக்காமனா அந்த பையன் யார், அவன் என்ன பண்ணான், முதல்ல அவன் ஏதாவது பண்ணாமல் சும்மா கொள்ளுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு. ஏன்னா அப்படி ரயில்வே ட்ராக்கில் கொல்லப்பட்ட எந்த மனுஷனுக்கும் சரியான நீதி கிடைக்கவே இல்லை. ஓகேங்களா? ஆனால் கருப்பிக்கு ஒரு நீதி கிடைச்ச மாதிரி பரியமாவோட சக்ஸஸ் பார்த்தா கருப்பிக்கு அவங்க நீதி கொடுத்தாங்க. உதயசாலை என்கிட்ட கேட்டார், அவரை வீழ்த்த வேண்டாமா அப்படின்னு கேட்டார். கடைசியில் வந்து ஏதாவது நடக்க வேண்டாமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நம்மளோட நோக்கம் அது கிடையாது. இன்றைக்கி அது எப்படி, இன்றைக்கி நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது புரியலன்னு அர்த்தம், நமக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? எனக்கு அது பயங்கரமாக எந்த பாதிப்புமே ஏற்படுத்தலை. இவங்க அப்படி பண்ணது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்த. அதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு நான் பண்ண தப்பு என்னன்னு சொல்லணும்னா, அந்த இடத்துல இப்போ யோசிக்கும் போது உதய் சார் ஒன்று சொன்னார் என்கிட்ட. அவன் கத்தனவேல் கண்ணை மூடின உடனே அவன் மனசுக்குள்ளே அம்பேத்கர் வாய்ஸ் கேட்கும், அம்பேத்கரோட குரல் திரையில் ஒலிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அம்பேத்கர் படத்தில் போடலாம் அப்படி சொன்னார். இப்போ நான் தான் சொன்னேன், இல்லை சார் அது ப்ரொபகண்டாக கூடாது, ஒரு சவுண்டு கேட்கணும், இந்த சவுண்டு யாரோட சவுண்ட் அவன் தேடணும், அந்த சவுண்டு கேட்ட உடனே இந்த வாய்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்கணும். அவன் கண்ணுக்குள்ளே அவனோட உள்ளுக்குள்ளே அந்த சவுண்டு கேட்குது, அந்த நம்ம படம் போட வேண்டாம், நம்ம படம் ஃபுல்லாகவே இது யாரோட படம்னு தெரியும், ஆனால் அந்த சவுண்டு கேட்க வேணாம்னு சொன்னோம். அதை நம்ம பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு இப்போ பார்க்கும்போது. தலைப்பை வந்து நான் தான் வச்சேன், பிரதியாகும் நிலமும் மனிதர்களும் அப்படின்னு வைக்கும்போது தலைப்பில் இன்னும் ஒன்று ஆட் பண்ண நினச்சேன், விலங்குகளும்னு சேர்த்துருக்கலாம் மாரி செல்வராஜோட பேசும்பொழுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தன்னோட பிரதியில் தொடர்ந்து விலங்குகளையும் நிலத்தையும் மனிதர்களையும் தொடர்ந்து ஆவணப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு இயக்குனர். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, நான் இவருடைய படைப்புகள் வெளிவந்த அந்தந்த காலகட்டத்திலேயே அதெல்லாம் வந்து நான் வாசிச்சிருக்கிறேன். விகடனில் தொடராக வந்தப்போவும் சரி, தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் வந்தப்போவும் சரி, உச்சயினி வந்தப்போவும் சரி, இப்போ திரும்ப அவரோட உரையாடணும் அப்படின்னு நினைக்கும்போது திரும்ப எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் வாசித்து முடித்தேன். இப்படி வாசிக்க எனக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, இதோட அது பேர் பூங்குடி டீச்சரு, அப்புறம் அந்த கொலை பண்ணுற தாத்தா ஜோ, இந்த மாதிரி அவருடைய பிரதிகளை வாசிக்க அவருடைய திரைப்படங்களில் இருக்கிற அந்த கதாபாத்திரங்களை வந்து நான் வந்து அதில் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக இவரை நான் வாசித்து முடித்து ஒரு ஒரு செகண்ட் யோசிக்கும்பொழுது எனக்கு மாரி செல்வராஜை வந்து நான் எப்படி தொகுத்து பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் ஒரு ஒரிஜினல் ஃபிலிம் மேக்கர், ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி டெல்லர்னு மாரி செல்வராஜ் ஆக்சுவலாக சொல்லலாம். ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மட்டும்தான் மீண்டும் 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 கதைகளை வந்து தன்னோட திரைப்படங்களில் சொல்லிட்டு இருக்கார். தன்னோட வாழ்க்கையில் இருக்கிறத தான் வந்து எழுத்தில் கொண்டு வர்றார். இந்த ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு பண்பாக வந்து நான் அவர்கிட்ட வந்து பார்த்தேன். ஸோ அதுலேருந்தே வந்து நான் இந்த கேள்வியை தொடங்கலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களை சார்ந்திருக்கிற அல்லது உங்களை சுற்றி நிகழ்கிற சம்பவத்தை தான் படைப்புகளாக எழுதிட்டுருக்கீங்க. அப்போ இந்த கேள்விக்கு இன்னும் ஒரு புதுசாக வரப்போகிற கிரியேட்டருக்காகவுமான ஒரு கேள்வியாகவே நான் பார்க்குறேன். இந்த சம்பவங்கள் நடக்குது உங்களை சுற்றி, இந்த சம்பவத்தை வந்து கதையாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு புள்ளி எங்கேருந்து உங்களுக்கு உருவாகுது? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு அப்புறம் என்ன நிகழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அது நிகழும்போது எல்லோரும் ஒன்றா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை பார்க்குறேன். அந்த நிகழ்வில் என் கதை குறித்தும் என் மாந்தர்கள் குறித்தும் பேசப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நீலம் பண்பாட்டு மையத்துக்கும் வேர்ச்சொல் வானம் திருவிழாவுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து கொடுக்குறேன். இன்னொரு கேட்டிங்கன்னா
இப்போ நீங்கள் நிறைய சம்பவங்கள் நடக்குது உங்கள் ஊரில் நிகழ்ந்தது எல்லாத்தையும் நீங்கள் எழுதுறீங்க. அந்த சம்பவத்தை எழுதுறோங்கிற ஒரு நகர்வு இருக்குல்ல, புள்ளி, அது எந்த புள்ளி டிசைட் பண்ணுது? பாயிண்ட் ஆஃப் வியூ தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கவே படலை அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நான் நிறைய வந்து என்ன சொல்கிறதுனா, நிறைய எலி சொல்லுக்கு உள்ளான பையன் சின்ன வயசுலேருந்து. நான் பண்ணுறது தப்பாக ரைட்டான்னு கூட இது ஏன் பண்ண அப்படின்னு என்கிட்ட கேட்கவே இல்லை. இது ஏன் நடந்துச்சு, இது வந்து இப்படி பண்ணதுக்கு காரணம் என்ன, நீ ஏன் இதை பண்ண அப்படிங்கிற கேள்வி என்னை பார்த்து கேட்கவே படலை. நான் வந்து அப்போவே வந்து சில விஷயங்கள் பார்க்கும்போது நான் சொல்லணும்னு நினைப்பேன். ஏதாவது ஒரு டைம் எனக்கு கிடைக்காதா, நம்ம சொல்ல மாட்டோமா, ஓகே இது தப்பு, ஃபினிஷிங்காக பார்க்கும்போது இது ஒரு பிழை இருக்குது, இது இந்த வயசுக்கு ஏற்றது அல்ல, இந்த வயசில் செய்ய வேண்டிய விஷயம் இல்லை, இந்த நண்பர்களோடு நம்ம சேர்ந்துருக்கக்கூடாது, இந்த செஞ்சுருக்கக்கூடாது, அல்லது இதுக்கு பின்னாடி ஒரு பெயின் இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியும். பட் அதை வந்து உட்காந்து கேட்குறதுக்கோ அதை சொல்கிறதுக்கோ என்னோடய ஆப்ஷனு எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கவே இல்லை. நான் வந்து சினிமா ஆர்ட் ஃபார்ம்னு சூஸ் பண்ணதே வந்து நான் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தது, நானே பாட ஆரம்பித்தது இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அது ஒரு பெரிய யாரும் கேட்கல அப்படின்னா நம்மளாவே நமக்கு சொல்லிக்குவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போவேன். அப்படி போகும்போது தான் எனக்குள்ள எனக்கு நடந்த சம்பவங்களை, என் வாழ்க்கையில் நான் பார்த்த நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நானே இதை எப்படியாவது வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற பாயிண்ட், இது எப்படியாவது வெளிப்படுத்தணும், இது எப்படியாவது சொல்லணும், யாருமே கேட்கலன்னா நமக்காகவே சொல்லிக்கிட்டு நம்மளை வடிவமைச்சுக்குவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நான் சொல்லப்படுறேன். அது போக போக அந்த ரூட் கிளியர் தான் வந்து அதுக்குள்ளேயே ஒன்று நடக்கும்ல. அது நடந்து என்ன நடந்ததுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுக்குள்ளே நான் சூஸ் பண்ண அந்த ஆர்ட் ஃபார்ம் வழியாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் போது என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. த ஃபஸ்ட் டைம் நான் ஒன்று டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் போது என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. நான் அந்த ஸ்டேஜை பயன்படுத்தி பழகிற ஆட்கள்கிட்ட என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், இதில் வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நான் ஏன் அன்றைக்கி விளையாட வரும்போது நான் ஏன் விளையாட வரல, அன்றைக்கி நீங்கள் அங்கே கூப்பிடும்போது நான் அங்கே ஏன் வரல, இப்படி என்னை பற்றியான இன்னொரு பக்கத்தை நான் வந்து அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். அதுதான் தொடக்கம் நினைக்கிறேன் நான். ரொம்ப இப்போ நான் உங்களுடைய இந்த தாமிரபரணி கொல்லப்படாதவர்களாக இருக்கட்டும், மறக்கவே நினைக்கிறேன், ரெண்டுமே வாசித்து முடிக்கும் பொழுது அதில் ஆதாரமான ஒரு பிரதான உணர்வாக அந்த கதைகளுக்குள்ள அதிகமாக ஊடாடுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்ற உணர்வு இருக்குது. யாரோ ஃப்ரெண்டுடைய மரணத்துக்கு அந்த காரணமாக இருக்கிறது, இல்லை யாரோ ஒரு இழப்பும் துயரமும் ஒரு பிரதானமாக இந்த கதைகளுக்குள்ளே இருக்குல்ல. அப்போ இந்த இழப்பும் துயரமும் தான் இதை எழுதணுங்கிற ஒரு உந்து சக்தியாக, இல்லை எழுதணுங்கிற உந்து சக்தியாக உங்களுக்கு இருக்கா? பெரும்பான்மையான கதைகள் அதை தாங்கி இருக்குது, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, நான் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்கிட்டு சென்னை வந்தப்போ, சென்னையில் வந்து லிட்ரேச்சர் ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்னை வந்ததுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு வாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் புரியுது, நாம் எதெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கோமோ அதுதான் அடுத்த மனுஷனுக்கு தேவைப்படுது. அதுக்குள்ளே அது எல்லாருமே அதை தான் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு வகையான உணர்வே ஒவ்வொருத்தர் கடத்துகிறாங்க. இப்போ என்கிட்ட நான் என்ன ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் ஒழிச்சு வச்சுருக்கிறது ஃபுல்லாக இது வந்து சரியா, இது தப்பா, இது ஏன் இப்படி எனக்கு பண்ணீங்க, இல்லை நான் ஏன் இப்படி பண்ணேன், இப்படி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. அப்போ இது இவங்களுக்கு எப்படி சொல்கிறது, இது எப்படி நம்ம நேரடியாக சொன்னால் இவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க, நம்மளோட வயசு, நம்மளோட அனுபவம், அப்போ நம்ம யாருன்னே இவங்களுக்கு தெரியாது. முதல்ல அது விஷயம். நீ இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இருந்துச்சான்னு கேட்பாங்க. ஆனால் எழுத்தில் அப்படி கிடையாது. நீ எழுதி வைக்கலாம், இன்றைக்கி அவன் வாசிக்கலாம், இன்றைக்கி அவன் வாசிக்காமல் போகலாம், பின்னாடி வரக்கூடிய எவனாவத்தை வாசிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வேட்புல் மாதிரி ஒரு டைரக்டர் ஆகலை அப்படின்னா, இல்லை அசிஸ்டன்ட் ஆகலை அப்படின்னா எங்கேயாவது எழுதி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்கே வாசிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. இப்போ அந்த மாதிரி எங்கேயாவது வாசிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து வாசிக்க நம்ம இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு எழுதி பார்க்கணும். நமக்குள்ளே இருக்கிற விஷயத்த நம்ம எழுதும்போது என்னவா மாறுது, நமக்கு எனக்கே நிறைய இடத்துல தயக்கம் இருக்குது, எனக்கே நிறைய இடத்துல வந்து நம்ம சரியாக தப்பான கேள்விலாம் இருக்குது. ஆனால் எழுதும்போது நான் போய் நிற்கிற இடம் வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய இடமா இருக்கும். நாம் வந்து இதை சொல்லிட்டோம், இதை சொல்லுங்கம்மா, எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. அப்படிங்கும்போது எழுதுறது தான் நம்மளோட முக்கியமான வேலை. எழுதுறது அப்படிங்கிறது எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நான் முதல் வாசகனா நானே வாசிக்கிறேன்ல. அதை நானே வாசிக்கும் போது என்னோட இன்னொரு மனிதர், அது எனக்குள்ளே இருக்க மனுஷனோ இல்லை எனக்கு நான் விரும்பக்கூடிய ஒரு மனுஷனோ என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து என்கிட்ட உரையாடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. அப்போ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மனுஷன் யாருன்னு தெரியல. ஒன்று நானாக இருக்கலாம், இல்லை நான் விரும்பக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லை நான் விரும்பத்தகாத ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லை என்னை கொலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய அல்லது நான் கொலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஏதோ ஒருத்தனாக இருக்கலாம். அந்த ஆப்ஷனில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு தான் நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒவ்வொரு டைம் நான் அதை எழுதும்போதும் அதை பற்றி பேசும்போதும் நான் ஒரு இடத்த நோக்கி, நான் எனக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு எனக்கு அது பயங்கரமாக பயன்படுது.
அப்படி பேச பேச அப்படி அந்த அந்த பேச யாருமற்று இருக்கும்போது நம்ம பேச முடியாதுல்ல. அப்போ அதுக்கு ஒரு ரூட் கண்டுபிடிச்சது தான் நம்ம வந்து எழுதுறது. அப்படி பாயிண்டில் தான் நான் வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும், எழுதணும். நம்ம ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்போம். இது 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 அதில் அது மொழி அழகு இருக்கா, அது கிராஃப்ட் இருக்கா, அது ஏதாவது வந்துடுச்சா, தோன்ற விஷயத்தை இன்னொருவர் புரிந்து கொள்ளும்படியாக, இன்னொருவரை உணர்ந்து கொள்ளும்படியாக, அல்லது வந்து இன்னொருவர் என்னோட வாழ்க்கையை விஷுவல் பண்ணி காட்சிப்படுத்தி பார்க்கும்படியாக அதை எழுதினா போதுங்க அப்படிங்கிற இடத்துக்கு நான் வரும்போது அதை பதிவு பண்ணுவோம் முதல்ல. அது எங்கள் டைரக்டருமே அதான் சொன்னார். நீ படித்து நீ எழுதி கொடுத்த நான் வாசிக்கும் போது எனக்கு திருநெல்வேலி நான் படித்து வாசித்த திருநெல்வேலியோட இன்னொரு கிராமங்கள் தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லும்போது தான் எழுத்தின் மேலே இன்னொரு பிடிமானம் வருது. சரி, இப்போ தொடர்ந்து எழுதலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறேன். எனக்கு அதனை ஒட்டி ஒரு கேள்வி. உங்களுடைய அந்த கவிதை தொகுப்பில் இருக்கிற அந்த பின்னட்டை குறிப்பில் ஒன்று எழுதியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதை நான் வாசிச்சுட்டு அதுக்கு அதனுடைய நீட்சியாக அந்த நான் கேள்வியை கேட்குறேன். அவருடைய பின்னட்டை குறிப்பில் என்ன எழுதியிருந்ததுன்னா, நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கும் மொழியின் பிரத்யேக மூக்குத்தியின் வெளிச்சம் இச்சொற்களில் இருக்காது. ஏனெனில் இவை இருளின் வரிகள். எரிகிற குடிசைகளின் வெளிச்சத்தில் தெரிகிற ஆகாசத்தை மட்டுமே ரசித்து படிக்கும் மொழியனும் பச்சை கிளி அல்ல நான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இதை நோட்டி என்ன கேட்குறேன்னு தோணுச்சுன்னா, எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது மொழி நமக்கு இல்லை, நம்ம தோன்றதை அதை எழுதலாம், எழுதி வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது படைப்பாக வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு எழுத்துக்கு மொழியை வந்து நம்ம கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோடு அணுகணும், நம்மளோட லைஃப்பை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது என்னோட கேள்வியாக தான் கேட்குறேன். ஆனால் சினிமான்னு வரும்போது நம்ம மொழியில் அந்த ஃபிலிம் லாங்குவேஜுக்குள்ள அவர கரார்த்தன்மை இருக்குல்ல. ரைட்டிங்கில் மட்டும் நம்ம எழுதிடலாம், அனுபவத்தை வைக்கலாம்னு சொல்கிறோம். சினிமான்னு வரும்போது அதுக்கு நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்கோம், ஃபிலிம் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ ஃபிலிம் ஒரு டெக்ஸ்ட் எழுதும்போது, நாவல் எழுதும்போதும், சிறுகதை எழுதும்போதும், தன் வரலாற்று குறிப்புகள் எழுதும் மொழியை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க, நம்ம லைஃப்பில் இருக்கிறத சொல்லிடுங்கன்னு சொல்கிறோம், நம்ம அதை சொல்லிடுறோம். அது ஒரு வகையில் உண்மையும் கூட. ஆனால் சினிமா எடுக்கும்போது நிறையா அதுக்கு ஏஸ்தட்டிக்ஸான வரையறைகள் வச்சுருக்கோம்ல. ஃபிலிம் லாங்குவேஜ் அப்படி ரிச்னஸாக இருக்கும். இன்றைக்கி தமிழ் சூழலில் நிறையா படங்கள் வந்தால் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிக முக்கியமான இடம் அரசியலும் அழகிலும் முயங்குகிற ஒரு கலைப்படைப்பை தான் தொடர்ந்து நீங்கள் எழுதுறீங்க. அப்போ அந்த லாங்குவேஜை நம்ம எப்படி வந்து கேப்சர் பண்ணுறதுன்னு கேட்குறேன். இல்லை, மெயின் வந்து இப்போது மொழி எழுதும்போது அதை தெரிந்தவர்கள் வாசிக்கிறார்கள். ஆனால் சினிமா அப்படி இல்லைல்ல. இந்த உலகத்தின் இப்போ நான் வந்து ஃப்ரான்ஸ் போயிருக்கும்போது பரியரும் பெருமாள் அங்கே படம் பார்த்துட்டு இது அப்படியே ஒரு பிளாக் படமாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழில் தான் படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே. ஆனால் அது பயங்கரமாக அவங்க பெயின் ஆகி அது என்கிட்ட பேசினாங்க. அப்போது சினிமாங்கிறது வேறு ஒரு மீடியா அப்படின்னு எனக்கு தெரியுது நல்லாவே. ஏன்னா அங்கே விஷுவல் வேறு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இந்த உலகத்தில் மொழி அற்றவனும் காது இல்லாதவனும் எதுவுமே இல்லாதவன் கூட அவன் கண் வழியாக பார்த்து அவனுக்கு உணர முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அவனுக்கு எந்த மொழியோட அதுவும் தேவையில்லை. ஆனால் எழுத்து அப்படி இல்லை. என்னை பற்றி அல்லது என்னை தெரிந்து கொள்ள பிரத்யேகமாக என்னை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவான், நான் கண்டுபிடிச்சிடுவான். இப்போ நம்ம திருநெல்வேலியில் வந்து நான் எழுதுகிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே என்ன நினச்சிப்பாங்க, வாசித்தவங்க எல்லாருமே திருநெல்வேலியில் எந்த ஊரில் வாழ்கிறான், இவனோட வாழ்க்கை என்ன அப்படின்னு தேடி போய் கண்டுபிடிச்சி விசாரித்து சுய விசாரணைக்கு உட்படுத்தி எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க வாசிப்பாங்க அதை. ஆனால் சினிமா அப்படி கிடையாது. இப்போ நான் பார்த்த எனக்கு வந்து முதல் நான் சினிமா பார்க்கும்போது சப்ஜெக்ட் எதுவுமே புரியாது, இப்போ வரைக்கும் புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்கள் டைரக்டர் என்ன சொன்னார்னா, உனக்கு விஷுவல் நீ பாரு, நீ வந்து படத்தை புரியலோ படத்தை ஓட விட்டு எல்லா படத்தையும் பாரு. நீ மொழியின் வழியாக இந்த கதையை புரிந்து கொள்வது ஒரு முறை, மொழி இல்லாமல் காட்சிகளின் வழியாக இந்த படத்தை வந்து புரிந்து கொள்வது ஒரு முறை. உனக்கு இந்த காட்சியின் வழியாக நீ புரிந்து கொள்ளும்போது உனக்கு என்ன கதை கன்வே ஆகுதோ, என்ன எமோஷனல் கன்வே ஆகுதோ, என்ன அரசியல் கன்வே ஆகுதோ அது உனக்குள்ளே நிலையானதாக இருக்கும். நீ நாளாக அது சரியா தப்பா அப்படிங்கிறத நீ உன்னோட வாழ்க்கையின் போக்கில் புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொன்னார். அதையும் தாண்டி உனக்கு மொழி அது கனெக்ட் ஆகலை, அது லாங்குவேஜ் புரியலை அப்படிங்கிறனால உன்னோட எடிட்டிங், உன்னோட கட்டிங் பாயிண்ட் வச்சு கதையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவேன், விஷுவலின் வழியாக கதையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவேன். அப்போ உன்னோட சினிமா ஒரு மொழி தெரிஞ்சு பார்க்கவனை விட உன்னோட சினிமா மாறுபடுன்னு சொன்னார். எனக்கு அன்றைக்கி அதை வந்து ஒரு இயலாமையாக நம்மளை சொல்கிறாரு. மற்ற அஸ்டண்டில் எல்லாத்துக்குமே லாங்குவேஜ் என்ன சொல்கிறது, ஒரு படம் ஓடிட்டுருக்கோம், எல்லா அஸ்டண்டும் ஒன்றா உட்காந்து படம் பார்க்கும்போது மற்றவங்களாம் சிரிப்பாங்க. நான் அந்த இடத்துல எதுக்கு சிரிக்கான்னு எனக்கு தெரியாது. இன்னொரு இடத்துல பயங்கரமாக உச்சி கொட்டுவாங்க. எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல உச்சி கொட்டுவேன் தனியாக, அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, நான் ஒரு பக்கம் இருப்பேன். நான் சில இடத்துல விஷுவல்ஸாக நான் ஒன்று பார்த்துட்டு நான் ஒன்று உணர்ந்துக்குவேன். அப்போது படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது அந்த டிஸ்கஷனில் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஓப்பன் பண்ணுவேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சில நாள் பயங்கரமாக நான் வந்து பாராட்டப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ விஷுவலுக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிற டைரக்டராக பாராட்டப்பட்டிருக்கேன். இப்போ எனக்கு அப்போது யோசிக்கும்போது நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்குமோன்னு தோணும்போது இன்றைக்கி என்னோடய சினிமா
காட்சி வடிவத்துக்கு மாறினதுக்கான காரணம் என்ன சொல்கிறது, ஒரு வில்லேஜ் கிராமம் இந்த சார்ந்த படங்கள் எடுக்கும்போது அதோட பெயினை என்னோட வாழ்க்கையவே நான் இன்னொரு காட்சிக்கு மாற்றும் போது இதை கற்றுக்கிட்டதுக்கு ஒரே காரணம் மொழி கனெக்ட் இல்லாமல் நான் சினிமாவை பார்த்தது தான். அதிகமாக நான் பார்த்த படம் எதுவுமே அவங்க பேசுகிற மொழியாலேயே நான் புரிஞ்சுக்கிட்டது கிடையாது, அல்லது கீழே போட்ட சப்டைட்டாலே புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. நான் முழுக்க முழுக்க பார்த்தது எல்லாமே நான் எனக்கு காட்டப்படுற உலகத்திலிருந்து, அந்த மனிதர்களின் அசைவிலிருந்து, அந்த மனிதர்களோட முகபாவனைகளிலிருந்து, அந்த மனிதர்களின் நிலங்களிலிருந்து, அந்த மனிதர்கள் கூட நடமாடும் விலங்குகளிலிருந்து, அந்த விலங்குகளின் முகபாவனையிலிருந்து மட்டுமே நான் வந்து சினிமா அறிவை பெற்றேன். அதனாலேயே என்னோட படங்களில் குறைந்தபட்சம் நான் வந்து வசனத்தை அதிகமாக பயன்படுத்தாமல் காட்சியின் வழியாக ஏதாவது கடத்த முடியுமா, மெட்டபர்ஸ் வழியாக ஏதாவது கடத்த முடியுமா அப்படிங்கிற ஆசைலாம் வந்து எனக்கு வந்து என்னோடய உணர்வை அப்போ என்னோடய எழுத்துக்கும் என்னோடய சினிமாவுக்குமான டிஸ்டன்ஸ் பிரிஞ்சதுக்கான காரணம் இது எழுத்து. இதை நம்ம வந்து ஒரு ஃபேக்ட், என்ன சொல்கிறது, ஒரு வாழ்க்கையை நம்ம எழுதிட்டோம். இந்த வாழ்க்கை தெரிந்தவர்களுக்கு இந்த வாழ்க்கையை வந்து இந்த மொழியின் வழியாக அல்லது கல்ச்சரின் வழியாக இதை தெரிந்தவர்களுக்கு இதை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த கல்ச்சர் வழியாகவோ இல்லை மொழியின் வழியாகவோ புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்கு இதை எப்படி கடத்துவது அப்படிங்கும்போது எனக்கு புரியுது. இதை நிலத்தின் வழியாக, காட்டும் நிலத்தின் வழியாக, நிலத்தில் ஊறும் உயிர்களின் வழியாக, இல்லை நிலத்தில் தென்படும் மனிதர்களின் வழியாக, அவர்களின் காட்டும் முகபாவனையின் வழியாக இதை கடத்துவோம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். பரியேறும் பெருமாள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதை, ஒரு லா காலேஜில் படிக்கிற ஒரு பையன் ஒரு கிராமத்துலேருந்து வரேன் அப்படிங்கிறது என்னோட சாதாரண கதையாக இருக்குது. நான் சொல்லும்போது அந்த கதை நான் ஃபஸ்ட்டு என் டீம்கிட்ட சொல்லும்போது என் கூட வேலை பார்த்த பசங்கிட்ட சொல்லும்போதெல்லாம் எப்பவும் தினசரி கேட்ட ஒரு விக்டிமோட கதையாக தான் அது இருந்துச்சு. அப்போ எல்லாத்துக்கும் ஆசை என்னென்னா கதை மாரி செல்வராஜ்கிட்ட கதை இருக்குது, ஆனால் அது சினிமாவை மாரி செல்வராஜ் மாற்றிடுவாப்பா அப்படிங்கிற பயம் வந்து என் வேலை பார்த்த எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஏன்னா டெக்னிக்கலாக மாரி செல்வராஜுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு என் மேலே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் அஸ்னேட்டர் ஆகும்போது, நான் படம் கமிட் ஆகும்போது அவனுக்கு அவ்வளோ வருமா, அவனுக்கு வந்து சினிமா டெக்னிக்கலாக இல்லாமல் சினிமா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், டெக்னிக் என்ன அப்படிங்கிறது எனக்குள்ளே இருந்துச்சு, எனக்கு சொல்ல தெரியல. பட் பரியேறும் பெருமாள் நான் அந்த கதையை முடிவு பண்ணி அது சினிமாவை மாறும்போது தான் எனக்கு அதுக்குள்ளே கதை இருக்குது, லைஃப் இருக்குது, துயரம் இருக்குது, கேள்விகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே காட்சியாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த உலகத்தின் பொதுவாக இதை எப்படி மாற்ற போகிறேன் அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் எனக்கு கருப்பி தென்படுது. இந்த ஊரில் நான் உட்காந்து யோசித்து அந்த ஊருக்கு போகும்போது, அந்த ஊரில் பார்க்கும்போது இந்த நிலத்தையும் இந்த மனிதர்களையும் இன்னும் இந்த மொழி தெரியாத ஒருத்தனுக்கு இந்த கதையை எப்படி கடத்துவது, என்னோட கல்ச்சரை தெரியாத ஒருத்தனுக்கு, என்னோட லாங்குவேஜ், என்னோட ஸ்லாங், திருநெல்வேலி ஸ்லாங் தெரியாத ஒருத்தனுக்கு பார்த்த அடுத்த நிமிடமே என்னோட வாழ்க்கையை அவனுக்கு எப்படி கடத்துவது அப்படிங்கும்போது எனக்கு விலங்கோட முகபாவனை ரொம்ப நாய் பார்க்கும்போது இது எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அதுக்கு மொழி இல்லை, அப்போ இது வழியாக கடத்துவோம் நம்ம அப்படிங்கிற முடிவுக்கு நான் வர்றேன். அந்த பாயிண்டில் தான் பரியேறும் பெருமாள் ஒத்த கிராஃப்ட்டுமே மாறுது. எனக்கே ஆச்சரியம், எங்கள் டைரக்டருக்குமே ஆச்சரியம், ஏன்னா எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியம். ஏன்னா இப்படி அது மாறும்னு யாருமே எதிர்பார்க்கல. கரெக்டாக சொன்னோம்னா நானே எதிர்பார்க்கல. அது நான் சொல்கிறது ஒரு நம்பி எடுக்கிறேன். என் கூட வேலை பார்த்த யாருக்குமே அது பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. இது ஏதோ ஒரு அதீத கோளாறுகள் எடுத்த மாதிரி தான் நினச்சாங்க எல்லாருமே, இது ஒரு ஆர்வ கோளாறுகள் எடுக்கிற மாதிரி தான் நினச்சாங்க அதை. ஏன்னா எந்த ஒரு ரைட்டப்லேயும் அது இல்லை, அது அந்த கருப்பியோட போர்ஷன் எதுவுமே பெரிய ரைட்டப்பில் எதுவுமே அது இல்லை, திரைக்கதையில் எழுதப்படலை. அது அதே மாதிரி தான் கர்ணன்லேயுமே அந்த தங்கச்சி கேரக்டர் திரைக்கதையில் எழுதப்படலை. இது எல்லாமே நான் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம், அங்கே நிலத்தில் பார்த்ததுக்கப்புறம், எழுத்தாயிட்ட ஒன்று இருக்குது, அங்கே நிலத்தில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோணுது, அதுதான் ஆதிக்கம் செலுத்துது திருப்பி எனக்குள்ள. அப்போ அப்படி தான் நான் வந்து இதை என்னை பற்றி துளி அளவும் கூட தெரியாதவனுக்கு இந்த கதையை கடத்திடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுற பாயிண்ட் இருக்குல்ல. என்னை பற்றி எந்த அறிவும் இல்லாதவனுக்கு, என்னை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தனுக்கு என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் என்னோட கேள்வியையும் அரசியலையும் கடத்தணும்னா நான் அவனுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முனைப்பில் தான் இந்த காட்சி படிமம் வந்து உள்ள வருது. ஓகே 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 சூப்பர். எனக்கு நீங்கள் இந்த காட்சி படிமம் ரொம்ப சப்டெக்ஸ்டாக மெட்டாஃபரிக்கலாக உங்களுடைய படங்களில் குறியீடுகள் வைக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறை தலையில்லாத புத்தரை காட்சிப்படுத்தின ஒரு படைப்பாளி வந்து மாரி செல்வராஜ் தான். அது மிகப்பெரிய ஒரு அரசியலை பேசியிருக்கு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த நாய் கருப்பி பற்றி சொல்லும் போது தான் ரொம்ப சுவாரஸ்யமாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மாரி செல்வராஜ் ஒரு கிரியேட்டராக முதல் முறை வரும்போது தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் உங்களுக்கு முதல் படைப்பு. அதில் இருக்கிற முதல் கதை வந்து பார்த்தோன்னா அவனுக்கு சுரேஷ் என்று பெயரிட்டார்கள். அது வந்து ஒரு நாயை வந்து கொலை பண்ணுற செத்துரும், அது அதனோட ஒன்று குற்ற உணர்வு தான். பரியேறும் பெருமாளுடைய முதல் காட்சியுமே அந்த நாயையுடையது தான். இது ரொம்ப தற்செயலானது தான் நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது. பட் இதனை ஒட்டி எனக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, உங்கள் திரைக்கதையில் இல்லை, ஆனால் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் அது இருக்குது, சூழலும் உங்களுடைய அந்த ஸ்பான்டானியஸுமே அதை உருவாக்குது. பட் ஆனால் அது உண்மை சம்பவம்
அந்த உண்மை சம்பவத்தை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்காமல் இல்லை ஒரு கட்டுரையை ஆனந்த விடனில் கட்டுரையாக எழுதாமல் ஒரு புனைவுங்கிற வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களே, இந்த உண்மை சம்பவம் புனைவாக நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன விதமான இடையீடு அதில் செய்ய விரும்புகிறீங்க அல்லது செஞ்சுருக்கிறீங்க? அது உங்களுக்கு தான் தெரியும். பர்சனலாக நடந்த ஒரு விஷயத்தை ஒரு ஃபிக்ஷனைஸ் பண்ணும்பொழுது ஏன் அதை ஃபிக்ஷனைஸ் பண்ணுங்கிற விஷயம் வருது. யதார்த்தத்தில் அது வேறு மாதிரி நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் படைப்பில் நீங்கள் அதை வேற மாற்ற நினைக்கிற எத்தனம் தானே சினிமாவாக மாறுது. அப்படி இல்லை நீங்கள் பிரதானமாக பண்ணி கொண்டிருக்கிற விஷயங்களை என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதான் இப்போது நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ நம்மள மாதிரியான டேரக்டர்ஸ் இப்போ இதை தெரியப்படுத்தணும், மக்களுக்கு இதை வெளிப்படுத்தணும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இருக்கணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுற கதையே முதல்ல உண்மையாக்கும். உண்மையற்ற ஒன்றை நம்ம உருவாக்க மாட்டோம். பட் உண்மையை அப்படியே சொல்வதற்கு சினிமா தேவை கிடையாது. உண்மையை வெட்டுமே சொல்கிறதுக்கு டாக்கோ ஃபிக்ஷன் இருக்குது, டாக்குமெண்ட்ரி இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது. நியூஸ் பேப்பர் வழியாக படிக்காதவன் எதையுமே நம்ம சினிமா வழியாக தெரிஞ்சுக்க போதில்லை. அவன் நியூஸ் வழியாக கலந்துட்டு போவான். அவனுக்குள்ள பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி அவனை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கி அல்லது அவனை கேள்விக்குள்ளாக்கி அல்லது அவன் சம்மட்டியால் அவனை அடித்து அவனை திருப்பி போடுற அல்லது அவனோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய, அவனோட வாழ்க்கையோடு தங்கி போகக்கூடிய அந்த படத்தை அவன் பார்த்துட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் அவனுக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேறு வழி இல்லை, அவனே கலைக்குள்ளே தான் கொண்டு வரணும், அது புனைவுக்குள்ளே தான் கொண்டு வரணும். அப்போ உண்மையை மட்டும் வந்ததுன்னா உண்மையை அவன் என்ன பண்ணுவான்னா விசாரணைக்கு உட்படுத்துவான். உண்மையை விசாரணைக்கு உட்படுத்துவது இது சரியா, இது தப்பா, இது கரெக்டாக அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் ஒரு புனைவை விசாரணைக்கு உட்படுத்த மாட்டான். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவனுக்கு. அவன் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி உழல ஆரம்பிப்பான். அதுக்குள்ளே அவன் என்ன பண்ண உருக ஆரம்பிப்பான். அதுக்குள்ளே மெல்ட் ஆகுவான். அப்படி மெல்ட் ஆகும்போது அது அவனுக்குள்ளே ஒரு படிவமாக தங்க ஆரம்பிக்கும். நம்ம ஏன் சினிமாவை இன்னும் சினிமாவை நம்ம ஒரு சினிமாக்குள்ளே உண்மை மட்டும் பத்தாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அது ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, நீங்கள் கமர்ஷியல் படத்தெல்லாம் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு படிவமாக மெட்டபர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே அவனை ஏதாவது ஒரு காட்சியின் வழியாக ஏதாவது ஒரு ஷார்ட் வழியாக அவன் என்கிட்ட இருந்து தள்ளி இருந்தால் கூட நீ சொல்கிற எந்த கதையும் நான் நம்ப தயாராக இல்லை, நீ சொல்கிற மனிதர்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ காட்டும் இந்த உலக நீ கேட்குற கேள்விலாம் அபத்தமானது, இந்த கேள்வியை நான் புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைன்னு எனக்கு தள்ளி உட்காந்துக்க ஒருத்தனை ஏதோ ஒரு ஷார்ட்டில் ஏதோ ஒரு கேரக்டரில் இல்லை ஏதோ ஒரு சின்ன மெட்டஃபரில் அவனை நம்ம பக்கம் திருப்பி அவன் மண்டைக்குள்ளே போய் உட்காந்து அது புழு மாதிரி நுழைஞ்சி அந்த புழுவை நெளிய விட்டு அவன் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நம்ம அந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் கூட என்னைக்கு அந்த மெட்டஃபர்ஸ் அவன் எங்கேயாவது உட்காரில் பார்ப்பான். நீ வாழக்கூடிய சக மனிதர்கள் அத்தனை பேருமே அது சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஆனால் ஏதோ வகையில் எங்கேயோ ஒன்று தடித்து இருக்கும்போது அவன் ஏதோ புழுவை பார்த்தோ பூச்சியை பார்த்தோ இரும்பை பார்த்தோ ஏதோ ஒன்றை பார்த்தோ அவன் ஒன்று யோசிக்கிறான், ஒன்று நினச்சான். அதை யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம தனியாக ஒரு என்ன சொல்கிறது, நாம் ரொம்ப தனித்து விடப்பட்டிருக்கோம், நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம், நம்ம துரோகம் செய்யப்பட்டிருக்கோம். அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு தென்படுற சின்ன உயிர் கூட மிஸ் பண்ண மாட்டோம். இந்த உயிர்மை நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்னு தோணும். அது பாட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னு தோணும். அப்போ எல்லா மனிதனுக்குள்ளேயுமே அந்த விஷயம் இருக்குது. ஒரு உயிரோட சுதந்திரத்தை பற்றி அவன் ஒரு என்ன சொல்கிறது, அவன் அநீதிக்கு உட்பட்டுக்கும் போது பறந்து புறாவை ரொம்ப பொறாமையாக பார்க்குறான். அதே அவன் அந்த புறாவை சாப்பிடும்போது அவன் வேற ஒன்றா மாறிடுவான். அப்போ எல்லா மனிதர்களுக்கும் சக உயிர் மேலே பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. அது தென்படுற எந்த உயிராக இருந்தாலும் சரி அது அவனுக்குள்ளே நுழைஞ்சி வச்சிருக்கு ஆல்ரெடி. இப்போ பரியன் பெருமாள் கருப்பியை நான் முதல் சீனில் கொள்ளாமல் கருப்பையின் மெட்டஃபரா பரியனை காட்டுறதுனால அந்த படத்தை பொது சமூகம் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சுன்னா கருப்பிக்கு அவன் உச்சி கொட்டின உச்சியிலிருந்து தான் அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தான். இல்லை கருப்பி இல்லாமல் அந்த படத்தை நான் டேரெக்டாக ஒரு பையன் ரயில்வே ட்ராக் செத்து கிடக்காமனா அந்த பையன் யார், அவன் என்ன பண்ணான், முதல்ல அவன் ஏதாவது பண்ணாமல் சும்மா கொள்ளுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு. ஏன்னா அப்படி ரயில்வே ட்ராக்கில் கொல்லப்பட்ட எந்த மனுஷனுக்கும் சரியான நீதி கிடைக்கவே இல்லை, ஓகேங்களா. ஆனால் கருப்பிக்கு ஒரு நீதி கிடைச்ச மாதிரி பரியமாவோட சக்ஸஸ் பார்த்தா கருப்பிக்கு அவங்க நீதி கொடுத்தாங்க. அவன் கருப்பிக்கு நீதி கொடுத்த யாருமே கோகுல்ராஜுக்கோ வேறு யாருக்குமே நீதியை கொடுக்கல, ஓகேங்களா. அப்போது நான் இந்த கதையை அவங்களுக்கு கடத்தது முயற்சி பண்ணது, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ, நீ எதோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கியோ, எதை நீ நீ ரொம்ப என்ன சொல்லு தங்கு தடை இல்லாமல் எதை நீ ரசிக்கிறையோ, எதை நீ பார்க்குறியோ, எதை நீ கொண்டாடுறியோ, அல்லது எது கூட நீ உரையாடுறியோ அது கூட அதை வச்சு உனக்கு கதையை கடத்துறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு அங்கிருந்து தான் வருது எனக்கு. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாய் ஒரு மிகச்ச பெரிய சமூகத்துக்கும் நீங்கள் நம்ம சமூக இடைவெளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மெட்டஃபர் நாய்க்கும் மனுஷனுக்குமான உறவு. ஏன்னா வேறு வேறு நாய்கள் இருக்குது, அவ்வளோ நாய்கள் இருக்குது. ஒவ்வொரு நாயோடையும் அந்த நாயோட வகையை வச்சு அது எங்கே வளருது, அதுக்கு எவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க. நம்மளே நாய் வளர்த்தோம்னா என்றைக்கு அதை அவுத்து விடணும், என்றைக்கு அதை கட்டி போடணும், அது கால் வைக்க என்றைக்கு வரணும்,
வீட்டுக்குள்ளே என்றைக்கு வரலாம், வீட்டுக்குள்ளே என்றைக்கு வரக்கூடாது அப்படின்னு எல்லா முடிவுமே ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. அப்போ நாயை வச்சு சமூக ஏற்றத்தாழ்வை கட்டமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அந்த வகையில் தான் மெட்டபர்ஸ் எவ்வளோ முக்கியமானது, இப்போ காட்சி படிமம் அப்படிங்கிறது படிமம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னா, சினிமாவே உண்மை மட்டும் பத்தாது, அவனுக்குள்ள ஏன்னா இங்கே நம்ம வந்து ஒரு சாதாரணமாக அவன் கை தட்டிட்டு போகணும்னு நம்ம ஆசைப்படலை நம்ம படங்கள் எப்பவுமே. அவன் என்னை திட்டினாலும் சரி, என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி, அவன் இங்கேருந்து கிளம்பி படம் முடிஞ்சு கிளம்பி போகும்போது அவன் ஏதோ ஒன்று அவனை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று அவன் வாயை அடைக்கணும், இல்லை அவன் என்னைக்காவது யார்ட்டையாவது புலம்பக்கூடிய இடத்துக்கு அவனை தள்ளணும். போய் என்னன்னா இப்படி ஒன்று எடுத்துட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ அதுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டியது, வெறுமனை உண்மை சொன்னால் அவன் ஏற்றுக்கவே மாட்டான். ஏன்னா உண்மையை நிராகரித்து பழக்கப்பட்ட சமூகம் நம்ம சமூகம். ஏன்னா உண்மையை நம்ம என்ன பண்ணுறோம்னா பேப்பரை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருப்போம். எதுவும் நடந்திருக்கு, நமக்கு நடக்கலை, நாம பண்ணலை அப்படிங்கிற ஒன்றே போதுமானது உண்மையை கடப்பதற்கு. ஆனால் ஒரு படிமத்தையோ இல்லை ஒரு புனைவையோ அப்படி கடக்க முடியாது. அவன் அதை வாங்கிட்டான்னா அது ஒரு பெரும் சுமையாக அவனுக்கு உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது பயங்கர பலமாக மாறி அவனை ஒரு நாள் வீழ்த்தும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓகே, ரொம்ப நல்ல பதில். எனக்கு இதை ஒட்டி என்ன தோணுச்சுன்னா, லைக் இந்த இன்டர்பிரிட்டேஷனை சில நேரங்களில் மிஸ்லீட் பண்ணப்பட்டதும் உங்கள் படத்தில் அது நிகழ்ந்திருக்கு. அதனால தான் அதை நான் யோசித்தேன். உதாரணத்துக்கு மாமன்னனில் வர ஃபகத் ஃபாசில் கட் நீங்கள் ஆப்வியஸ்லி அப்படி எழுதியிருக்க மாட்டீங்க. அதனால் அது அந்த இன்டர்பிரிட்டேஷன் கம்ப்ளீட்டாக நிகழ்ந்ததுன்றது அந்த கான்ஷியஸை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது எடுக்கும்போதே உதய சார் என்கிட்ட கேட்டார், அவரை வீழ்த்த வேண்டாமா அப்படின்ட்டு கேட்டார். கடைசியில் வந்து ஏதாவது நடக்க வேண்டாமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நம்மளோட நோக்கம் அது கிடையாது. இன்றைக்கி அது எப்படி, இன்றைக்கி நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது புரியலன்னு தானே அர்த்தம். நமக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? எனக்கு அது பயங்கரமாக எந்த பாதிப்புமே ஏற்படுத்தலை. இவங்க அப்படி பண்ணது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்த. அதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு நான் பண்ண தப்பு என்னன்னு சொல்லணும்னா அந்த இடத்துல இப்போ யோசிக்கும் போது உதய் சார் ஒன்று சொன்னார் என்கிட்ட. அவன் கத்தனவேல் கண்ணை மூடின உடனே அவனுக்கு மனசுக்குள்ளே அம்பேத்கர் வாய்ஸ் கேட்கும், அம்பேத்கரோட குரல் திரையில் ஒலிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அம்பேத்கர் படத்தில் போடலாம் அப்படி சொன்னார். இப்போ நான் தான் சொன்னேன், இல்லை சார் அது ப்ரொபகண்டாக கூடாது, ஒரு சவுண்டு கேட்கணும், இந்த சவுண்டு யாரோட சவுண்ட் அவன் தேடணும், அந்த சவுண்டு கேட்ட உடனே இந்த வாய்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்கணும். அவன் கண்ணுக்குள்ளே அவனோட உள்ளுக்குள்ளே அந்த சவுண்டு கேட்குது, அந்த நம்ம படம் போட வேண்டாம், நம்ம படம் ஃபுல்லாகவே இது யாரோட படம்னு தெரியும், ஆனால் அந்த சவுண்டு கேட்க வேணாம்னு சொன்னோம். அதை நம்ம பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு இப்போ பார்க்கும்போது. அதையும் தாண்டி எனக்கு என்னென்னா, எனக்கு மேன்மையான கருத்து என்ன, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அவனை விக்டிமா இந்த படம் முடியும் போது அவன் விக்டிமா மாறணும்னு நான் நினச்சேன். அவன் விக்டிமா எப்படி மாறான்னா, நீ எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாரு அப்படிங்கிற புரிதலுக்கு அவனுக்கு தள்ளணும் அப்படிங்கிற இடத்துக்கு நான் முயற்சி பண்ணேன். ஓகேங்களா? அந்த முயற்சி இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்குள்ள சூழல் அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல. நாளாக ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, அன்றைக்கி யார் மேலே உட்காந்துருக்கா, யார் மேன்மையானதாக இருக்கா, யார் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கா அப்படிங்கும்போது நிச்சயமாக அதிகனும் மாமனும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருப்பாங்க, இவங்க அங்கேயே நிற்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அந்த புரிதல் தான் போதுமானது. நம்ம என்னென்னா உடனே ரியாக்ட் நம்ம பதில் சொல்லவே முடியாது. அதான் சொன்ன புனைவுங்கிறது உடனே ரியாக்ட் பண்ணுறதுக்கான விஷயமே கிடையாது. அது நாளாகும். அது ஊறப்பட்ட ரொம்ப ஊற வச்ச விஷம் மாதிரி அது நீ வந்து உள்ள ஊறி உனக்கு என்னைக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி அதை பண்ணவங்க எல்லாருமே ஊரில் இருந்துக்கலாம், நாளைக்கு அவன் அங்கேருந்து கிளம்பி ஒரு நகரத்துக்கு வருவான். இன்றைக்கி அதை பண்ணவங்க எல்லாருமே ஏதோ கிராமத்தில் இருந்துக்கலாம், ஏதோ ஊரில் இருந்துக்கலாம், இல்லை வேற ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்திருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே காலத்தின் போக்கில் அவன் வேறு இடத்துக்கு வருவான். இல்லை அவன் குழந்தை இந்த படத்தை பார்க்கும், இல்லை அவன் தம்பிகள் இந்த படத்தை பார்ப்பாங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த படத்தை பார்க்கும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த வன்மம் கொஞ்சம் கம்மியாக இந்த படத்தை பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு என்னென்னா அந்த படைப்பு அங்கே நிலை பெறும். அதை சொல்லுமா என்ன சொல்கிறதுன்னா, ஒரு புனைவோட தாக்கம் அப்படிங்கிறது, ஒரு கலையோட அகம் அப்படிங்கிறது, ஒரு நம்ம ஏற்படுத்துகிற கலையோட அகம்ங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்வின் கடைசி நொடி கூட அவனுக்கு எது அகம்னு கற்றுக் கொடுக்கும் கலை. அப்படி நம்பி எடுக்கப்பட்ட படம், அப்படி நம்பி வைக்கப்பட்ட கேரக்டர் தான் அது. நம்மன்னு சொல்லப்போனால் நாம் வாசித்த வாழ்க்கை, நம்மளோட விருப்பம், ஒரு ஒடுக்கப்பட்ட பையனாக நான் இங்கேருந்து மேலே வந்து நான் ஒரு கதையை எழுதி அந்த கதையை எவ்வளோ அரசியல்படுத்தி நான் எடுக்கும்போது என்னோட பார்வை அவர்கள் மேலே என்னோட கரிசனத்தின் அடிப்படையில் தப்பித்தவர்கள் தான் அவங்க. எனக்கு உள்ள ஒரு கரிசனத்தின் அடிப்படையில் தப்பித்தவர் தான் ரத்தினவேலை கொல்லன்னு ஒரு செகண்ட் போவாங்க எனக்கு. ஆனால் நான் வந்து என்ன சொல்லுவார், இது கமல்ஹாசன் சொல்லுவாங்க, பொழைச்சிப்போ அப்படிப்பார்ல, அந்த மாதிரி விடப்பட்ட ஒரு கேரக்டர். அவ்வளோ அதிகாரம் முழு அதிகாரம் என்கிட்ட இருக்கும்போது கூட நான் வந்து அந்த கேரக்டரை வந்து அப்படி ஹேண்டில் பண்ணிருக்கல. இது சமூகத்துக்கு நிஜமாக அந்த படத்தோட டைரக்டர் நான் தான், அந்த படத்தோட ரைட்டர் நான் தான், முழு அதிகாரம் பெற்ற ஒருத்தன் நான் என்ன வேணால் செய்யலாம் அந்த கேரக்டரை. அப்போ நான் டிசைட் பண்ணது அது கிடையாது. நான் கற்றுக்கிட்ட அரசியல் அப்படி கிடையாது. நான் அம்பேத்கரை வாசிக்கிறேன், அம்பேத்கரோட மாணவனாக இருக்கேன். அப்படிங்கும்போது
அங்கே அம்பேத்கர் வாய்ஸ் கேட்டால் போதும் அவனுக்கு அப்படிங்கிற புரிதல் இருக்குல்ல, அதுதான் என்னோட வெற்றியை நான் பார்க்குறேன். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம அந்த இந்த படத்தை ஒட்டி இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன்னு நினச்சேன். இப்போ நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய நிலம் சார்ந்து, உங்களுடைய மக்கள் சார்ந்து, அந்த நிலத்தையும் பிரதிய மனிதர்களை தான் வந்து எடுத்திருக்கிறீங்கன்னா 3 படங்கள்லையுமே. மாமன்னன் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப். இப்போ அந்த இன்னொரு நிலத்தை, இன்னொரு மனிதர்களை நம்ம பிரதியில் கொண்டு வரும்பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்களை, குறிப்பாக இப்போ இங்கே இருக்கிற படைப்பாளிகளும் சரி, அது உங்களுக்கும் சில லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். ஓவராலாக அதை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தெரியல, மாமன்னன் சேலம்னு முடிவே பண்ணல. அது திருநெல்வேலியில் தான் எழுதப்பட்டது. அவர் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் திருநெல்வேலி தான் நம்பிட்டு இருந்தாங்க. நான் ஓப்பனாக பச்சையாக சொன்னால் என் ஒய்ஃபு சேலத்தில் தான் ஒரு படம் எடுன்னு சொன்னதுனால ஒரு படம் தான் சேலத்தில் இட, நீ சேலத்தில் கல்யாணம் பண்ணி வந்துருக்க இட. ஆமாம், அவங்க ஊர் நாங்கள் காதலிச்சு சுற்றிட்டு வந்த ஊரில். அப்போ நான் வந்து சரி ஒரு படம் எடுப்போமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது. பட் அந்த கதையை எங்கே வேணால் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு எனக்கு. அப்போ இந்த இன்னொன்று பெரிய எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தது, அந்த கதை நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சு. அதனால் நான் துணிஞ்சு நான் போனேன். ஒருவேளை நான் பார்த்த காலத்தில் தான் அந்த கதை நடக்குது, எனக்கு தெரிஞ்ச காலத்தில் அப்படின்னா நான் எங்கள் திருநெல்வேலிக்கு தான் போயிருப்பேன், நான் தென் மாவட்டத்துக்கு தான் போயிருப்பேன். இது நிகழ்காலத்துலங்கும்போது நான் சேலத்தில் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன், சேலத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நான் வந்து சுற்றியிருக்கேன். அப்படிங்கும்போது அது போதுமானதாக இருந்துச்சு. அப்போ அங்கே சேலம்னு சூஸ் பண்ண உடனே அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களோட அப்போ அந்த கதை யாரோடைய கதையாக மாறுது, அவங்களுக்கு நம்ம எப்படி நேர்மையாக இருக்கணும், அவங்களை பற்றி நம்ம எப்படி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி தான் அந்த கதைக்குள்ளே வந்து இங்கே யாரோட வேரின் அடிப்படையில் இந்த கதையை உருவாக்கணும், நம்ம இந்த கதையில் தென்படக்கூடிய வேர் யாரோடையதாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த அடிப்படையில் தான் போவோம் சேலத்துக்கு போய். ஆனால் அந்த கதையை கொண்டு எங்கே வேணால், இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலியும் எடுத்த 4 நாள் ஷூட்டு, திருநெல்வேலி எடுக்காமல் எனக்கு கட்ட வேகாத மாதிரி ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்கிறது, ஷூட்டிங்லாம் ரொம்ப முடிச்சு அதை போனதுக்கப்புறம் உதய சார்ட்ட ஃபோன் பண்ணி, சார் ஒரு 4 நாள் திருநெல்வேலி எடுக்கலாமான்னு கேட்டேன். எதுக்கு, சும்மா எடுப்போம் சார் சொல்லி திருநெல்வேலியில் கூட்டிகிட்டு போய் திருநெல்வேலியில் ஒரு சீன் எடுத்தேன். திருநெல்வேலி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தின படம் கர்ணன், எனக்கு திருநெல்வேலியில் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க, அச்சுறுத்தல் கொடுத்தாங்க, எடுக்கவே முடியும் அந்த படத்தை. அப்படி எடுக்க முடியாத ஊரில் போய் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் கூட்டிகிட்டு போய் அந்த படத்தை எடுத்தேன். அவர் என்னை கேட்டார், எதுக்கு இங்கே வந்து எடுக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். இல்லை வாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து, அப்புறம் அவர் புரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, அந்த 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 சீக்வன்ஸ் படத்தில் வந்துச்சு. நம்ம ஒரு வேலை செய்யும்போது எனக்கு என்ன, திருநெல்வேலியில் ஏன் இப்போ 4 படம் பைசன் திருநெல்வேலி எல்லாமே திருநெல்வேலி ஆகும்போது அந்த மனிதர்கள், அந்த மனிதரோட வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்ததுனால அது எல்லாமே அங்கேயே தேவைப்பட்டுச்சு. அந்த முகங்கள் தேவைப்பட்டுச்சு, அந்த நிலம் தேவைப்பட்டுச்சு, அந்த வெயில் தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் ஓகே. பட் சேலத்தில் நான் வந்து மாமன்னன் கதையை எழுதும்போது இது போய் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போய் சபாநாயகராக உட்காரான்னு சொல்லும்போது இந்த கதை தமிழ்நாட்டின் எந்த ஊரில் இருந்துமேனாலும் கிளம்பி ஒருத்தன் வரலாம் அப்படிங்கிற மைண்டுக்கு போயிட்டேன் முதல்ல. அதனால் சேலத்தை ஓகே பண்ணி போனது. அதுக்கப்புறம் அந்த சேலமாகவே ஒன்று கொடுக்கல, சேலம் மாவட்டமே ஒன்று கொடுக்கல. அப்படி கொடுத்த விஷயங்களும் நம்ம சுற்றி அலையும் போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்கல்ல, அப்படி கேட்ட விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் உள்ளே கனெக்ட் ஆகி அந்த படம் முழுமையடைஞ்சிச்சு. அவ்வளோ. ஓகே. இப்போ உங்களுடைய அந்த 4 படங்களும் படம் வெளிவந்த சமயத்தில் ஏதோ ஒரு விதமான பெரிய சலனத்தை உருவாக்கி இருக்கு. பரியரும் பெருமாள் வந்தபோது அது ஒரு தலித் திரைப்படம் அப்படிங்கிற வகைமைக்குள்ளே அதை வந்து தொடர்ந்து பேசினாங்க. அதுக்கு பல்வேறு விதமான பார்வைகள்லாம் வெளியே வந்துச்சு. கர்ணன் வந்தப்போ அந்த சம்பவம் நிகழ்ந்தப்போ அது எந்த ஆட்சியில் நிகழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்தது. அதுக்கப்புறம் மாமன்னன் வரும்பொழுதும் இந்த பகத் கேரக்டர் பயங்கரமாக மாறிச்சு. இப்போ வாழைக்கும் நிறையா விமர்சனங்கள் இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்களை ஒரு 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 கிரியேட்டராக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம், இல்லை இதுக்கப்புறம் எடுக்க போகிறவங்களும் சரி, இந்த கான்ஷியஸை எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த விமர்சன போக்கை எப்படி நீங்கள் எப்படி அணுகிட்டு வந்திருக்கீங்க? ஏன்னா இப்போ உங்களுக்கு வெறும் படைப்பு சார்ந்து மட்டும் வரல. நீங்களே ஒரு முறை சொன்ன மாதிரி கர்ணன் அந்த நிலத்தில் எடுக்கும்போது மிகப்பெரிய அச்சுறுத்தல் உங்களுக்கு வந்தது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் அங்கே படம் பண்ணுறீங்க. ஒரு படத்துக்கும் குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த சில அச்சுறுத்தலும் உங்களுக்கு வருது, படைப்பு சார்ந்த விமர்சனமும் வருது இல்லை. இதை எப்படி நீங்கள் தொகுத்து உங்களுக்கான கச்சா பொருளை மாற்றிக்கிறீங்க? கச்சா பொருள் மூலப்பொருள், கச்சா பொருள்னு இது தப்பாக மாற்ற மாதிரி தெரியுது எனக்கு மைண்ட் வருது. நான் ஒவ்வொரு படம் நடக்கும்போதும் ஒரு சின்ன படம் எடிட் டேபிள் போகும்போது எனக்கு ஒரு பயம் இருக்கும் லைட்டாக. என்ன பயம் அப்படின்னா,
இதை நாம் யாருக்காக உருவாக்குறோம்? அந்த படத்தின் மூலம் இந்த படத்தோட மூல கேள்வி என்ன? இந்த கேள்வியை புரிந்து கொள்வதற்காக நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த படத்தில் அப்படி புரிந்து கொள்ளப்படலை, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, இல்லை அதில் ஒரு சின்ன கன்க்ளூஷன் இல்லை அப்படின்னா, நம்ம அடுத்த படத்தில் நம்மளோட புனைவில் தான் அது சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாத்துக்கும் இது மறுக்க முடியாத உண்மைன்னு தெரியும். இது பரியர் பெருமாளாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், மாமன்னனாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், இதில் எழுப்பப்பட்ட கேள்விகள் எல்லாமே அந்த நிகழ்வு சார்ந்து, அந்த வாழ்வு சார்ந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் கிடையாது. அந்த திரைக்கதையே அதோட புனைவின் உள்ள விஷயங்கள் இருக்குல்ல, அதை ஒரு புனைவிலிருந்து ஒரு கேள்வி நான் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த புனைவுக்குள்ளே போய் ஒரு நிஜ கேள்வி நம்மகிட்ட கேட்குறது. ஓகேவா? அது கேட்குறவங்களுக்கே அது புனைவுன்னு தான் தெரியும். அதை உருவாக்கப்பட்ட நோக்கமும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுலேருந்து அந்த கேள்வியை பிரித்து எடுத்து அதை உண்மையாக மாற்றிக்கிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்களா? ஒரு புனைவு அப்படிங்கிறது நிலை பெறக்கூடிய உண்மை, வாழ்வின் அறமாக நிலை பெறக்கூடிய உண்மையை நம்ம முன்வைக்கிறோம். அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. நம்ம எங்கே அதை சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அப்படின்னா, எங்கேயோ தென்படுகிற எதுவும் மற்ற சாதாரண மனிதர்கள் நம்ம கையை குலுக்கி பேசும்போது அந்த படத்தில் நம்ம எதற்காக விமர்சிக்கப்பட்டோமோ, இல்லை எதற்காக நம்ம வந்து நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்துச்சோ, ஒரு தடுமாற்றம், ஏதோ ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட் வந்துச்சோ, அதை எல்லாத்தையும் தென்படக்கூடிய எளித மனிதர்கள் வந்து உங்களை போக்கிடுவாங்க. அப்போ நமக்கு டக்குன்னு அவங்க ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்போது எல்லாம் தெரிந்த என்னை பற்றி, என்னோட அரசியல் பற்றி, என்னோட வீடு, தெரு, அட்ரஸு, நான் எங்கே வேலை பார்த்து இதெல்லாம் தெரிந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதனோட விமர்சனத்துக்கும், என்னை பற்றி எதுவும் தெரியாத ஒரு மனிதன் என் படைப்பின் வழியாக அவன் என்னை கையை பற்றி சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த விமர்சனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை எடுத்துக்கிட்டு நீ இப்படி நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா என்னென்னா, இங்கே நாம் மட்டுமே சேர்ந்து வேலை பார்க்க கிடையாது சினிமா. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒருத்தர் பணமும் போடுறாரு. ஓகேங்களா? அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வேலை பார்க்குறோம். நாம் தென்படக்கூடியது நம்மளை மட்டும் வெளியெடுக்கிறாங்கல்ல, அதில் நம்ம நேர்மையாக்கமாக மட்டும்தான் முக்கியம். மொத்த படத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா அதில் நிறைய நான் மட்டும் கிடையாது. அதில் என்னோட ப்ரொடியூசர் இருக்காரு, என்னோட ஹீரோ இருக்காரு, எல்லாருமே இருக்காரு. ஆனால் அந்த படத்துக்குள் தங்கி எஞ்சி நிற்கிற அறம், அந்த படத்துக்குள் தங்கி எஞ்சி நிற்கிற நேர்மை, அந்த படத்துக்குள் தங்கி எஞ்சி நிற்கிற அரசியல், அந்த படத்துக்குள் தங்கி எஞ்சி நிற்கிற கேள்வி நிலையானதா, அது நேர்மையானதா, அது அறம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம இருக்கோம். அதை பிள்ளைன்னு சொல்லும்போது தான் நாம் வந்து ஓகே நம்ம தப்பாக ஒன்று பண்ணிட்டோமோ, இப்படி புரியப்பட்டுட்டோம் அப்படிங்கிற பதட்டத்துக்கு நம்ம போக முடியும். அந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்காம, அதை பற்றி டிஸ்கஷனுக்கு போகாமல், நீ இப்படி எடுத்துட்டு அங்கே ஸ்லோவாகிடுச்சு, இங்கே இதுவாகிடுச்சு, அங்கே அதுவாகிடுச்சுன்னு சொல்கிறதுக்குல அதை நீங்கள் கன்சிடர் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு படைப்பையும் ஒவ்வொன்றும் எழுதும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி. எப்படி சொன்னால் இது காலம் பின்னாடி இன்னைக்கு உள்ள ஒரு 4 நாள் தேட்டரில் நிற்கும், இந்த 4 நாள் ரஷ்ஷுக்கு 4 நாள் ப்ரெஷருக்கு பார்க்குற படம், பின்னாடி ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம எடுக்கிறது எல்லாமே சினிமாவை தாண்டி இது நிலை பெறணும்னு எடுக்கிறோம். இந்த கேள்வியும் இந்த பதிலும் நிலை பெறணும்னு எடுக்கிறோம். அப்போது இந்த 4 நாள் ஓடுறதையும் தாண்டி பின்னாடி இது ஒரு டாக்குமெண்ட்டாக மாறணும், பின்னாடி நம்ம வாழ்வை பற்றி, நம்ம அரசியலை பற்றி தொகுக்கும் போது இது ஒரு கேள்வியாக மாறணும். இப்படி ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்கு, இப்படி ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, இப்படி ஒரு படிமம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு அது வரணும் அப்படின்னா நம்ம அது வரைக்கும் பொறுக்கணும். அது அப்போ இன்றைக்கி நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை மீது வச்சுக்கிட்டு நம்மளை முன்வைத்து நம்மளோட நான் போட்டுக்க பேண்ட் ஷர்ட்டை முன்வைத்து நான் வர காரை முன் வச்சு நடக்கக்கூடிய விவாதத்தை நான் பதில் சொல்ல முடியாது. ஓகேங்களா? என்னை பற்றி எதுவுமே தெரியாத, என்னை பற்றி நான் இப்போ பேசிட்டு போனார்ல மாரிசெல்வராஜன் வந்து பேசினார், தெலுங்கு ரைட்டர் வந்து பேசினார்ல, இப்போ எங்கே நீ அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. இவ்வளோ சின்ன பையனா நீ அப்படின்னு கேட்டார். ஓகேங்களா? இவ்வளோ சின்ன பையனா நீ நம்பவே முடியல அப்படின்னாரு. அப்போ அதுதான் நம்ம இந்த வயசுக்குள்ளே நம்ம இருந்து ஒன்று யோசிக்கணும். நமக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குன்னு இருக்குல்ல. அப்போ நம்மளை இப்போ வாழை எனக்கு வந்து பெரிய பாராட்டு நான் நினைக்கிறது. திருச்சியில் நடந்து போயிட்டு இருந்தோம் ஒரு நாள் நைட்டு 12 மணி இருக்கும். அஸ்டன்ஸ் எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருந்தோம் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது. எவ்வளோ பைக்கில் 3 பேர் வந்தாங்க. அம்மாவோட பொண்ணு எல்லாம் வந்தாங்க. டக்குனிக்கில் இறங்கி ஓடிந்து கையை பிடிச்சி கையில் கிடந்த மோதத்தை கட்டி போட்டு விட்டாங்க. போட்டுட்டோம், எதுவுமே பேசலாம், அழுதுகிட்டே நின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அந்த உடனே அது எப்படி தேட்டன்னு தெரியல. அவங்க உடனே கிளம்பி போயிட்டாங்க, ஒன்றுமே சொல்லலை. 2 பேருக்கு உரையாடலே நடக்கலை. பின்னாடி அவங்க எனக்கு கால் பண்ணி என் மனைவிட்ட பேசும்போது தான் அவங்க எந்த வாழ்க்கையிலேருந்து நீங்கள் அவங்க பொண்ணுங்க 2 பேர் டாக்டர் படிச்சிருக்காங்க, எந்த அவங்களோட பாயிண்ட் முதல் புள்ளி எங்கேருந்து தொடங்கினாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, எங்கேருந்து தொடங்கி எங்கே வந்திருக்கோன்னு இருக்குல்ல, அது அவங்களுக்கு வாழை மிகப்பெரிய. இப்போ நானும் அதே மாதிரி அந்த புள்ளியிலேருந்து இங்கே டைரக்டர் ஆகிட்டேன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ கனெக்ட் பண்ணிக்கிற விதம் அது பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல தான் நான் வந்து பயங்கரமாக நிறைவடைகிறேன். இது இப்படிதான் நம்ம கடக்க முடியும்.
நாம் வந்து இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி படங்களை தான் எடுக்கிறோம் அப்படின்னா, நாம் எளிய மனிதர்களோட பாராட்டுகளையும், எளிய மனிதர்களோட கேள்விகளையும், விமர்சனங்களையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம கடக்க முடியுமே ஒழிஞ்சு, நாம் ஆல்ரெடி இவன் என்ன சொல்லுவானோ நினச்சி தான் எடுக்கிறோம். அப்படி நம்ம படம் எடுக்கும்போது இவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி எடுக்கிறோம். அந்த ஆள் சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் இந்த ஆள் என்ன சொல்லுவான்னு தெரியலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை கடந்து போகிறது ரொம்ப ஈஸி. ஓகே இப்போ அதை நான் புரிஞ்சுக்கிறேன், பொருட்படுத்துகிறேன். அதே நேரத்தில் இந்த மாதிரியான இப்போ சமீபமாக என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு, வெளியில் சொல்கிறத நான் சொல்கிறேன், இந்த ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு, சும்மா இவன் நசுக்கப்பட்டா அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்புறம் இந்த ட்ரெண்டு முடிஞ்ச மாதிரியான ஒரு தோரணையை வெகுஜன ஊடகங்களில் ஒரு விவாதமாக மாற்றுறாங்க. இதுக்கு சாதகமாக பேசுகிறதும் இருக்குன்றப்போ நம்ம அதை பொருட்படுத்த தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட பிரதிகளை, விளிம்புநிலை மக்களை தொடர்ந்து படைப்புகளாக எழுதக்கூடியவர்கள் தங்களை இன்னும் சுய விசாரணை செய்து கொள்ளக்கூடிய இடங்களாக அல்லது அரசியல் நகர்வுகளாக நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம வந்து பொலிட்டிக்கலான படங்கள் தொடர்ந்து எடுக்கிறோம். இந்த பொலிட்டிக்கலான படங்கள் வந்து இதே மாதிரி எடுக்கிறாங்கப்பா, திரும்ப சோகத்தையே காட்டுறாங்கப்பா, திரும்ப நீங்களும் அடிக்கிறீங்கப்பா, வன்முறையை நீங்களே தான் செய்கிறீங்க, இப்போ நம்ம அதுக்கு எதிர்ப்புணர்வுன்னு பேர்லாம் சொல்கிறோம் திரும்ப. பட் ஆனால் இது ஒரு விதமான ஒரு அயற்சி உருவாக்கக்கூடிய தோரணையை தொடர்ந்து உருவாக்குறாங்க. வி டோன்ட் மைண்ட் தட், ஓகே. பட் அட் த சேம் டைம் இந்த தலித் படைப்புகளை, இந்த விளிம்புநிலை மக்களை படைப்புகளை எழுதக்கூடிய நம்ம, இந்த சொசைட்டி, இந்த பீப்புள்ஸ் படைப்பு ரீதியாக இன்னும் தங்களை எங்கெங்கே முன்னகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்குறேன். சினிமாவாக இருக்கட்டும், பிரதியாக தான் நான் கேட்குறேன். அது இல்லை, நம்ம சினிமாவை பற்றி பேசுகிறோம். இது முன்னாடி இதை வந்து இயக்கமாகவும் அரசியலாகவும் முன்னெடுக்கும் போதே இது நடந்திருக்கு. அவங்க காலம் முடிஞ்சு, இது அந்த காலம் முடிஞ்சு, இது நமக்கு தலைவர்களுக்குமே நடந்திருக்கு. அவங்களோட பீரியட் முடிஞ்சு, இவங்களோட பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எல்லாமே நீங்கள் வந்து கீழே இருந்து ஒரு கேள்வியை ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடத்தை அசைக்கும் போது வரக்கூடிய எல்லா விமர்சனங்களும் வரதான் செய்யும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது திருப்பி நம்ம அவங்களை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அவங்களால என்னென்னா இந்த படத்தில் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற பயம் இருக்குல்ல. ஏன்னா அவன் வந்து அவனுக்கு நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்க அவனால் கடந்து போக முடியாத சலனத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஏதோ ஒரு படம் ஓடும், அந்த படத்தை நம்ம புறக்கணிச்சிடலாம். நிறைய படங்கள் வருது, அந்த படத்தை பார்க்கலாம்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒருத்தனை ஏதோ ஒரு படம் வரும், அது நம்ம கண்ணுக்கே வராது, நம்ம அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, நம்மளும் அதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது, அது ஒரு கேள்வியாகவே மாறாது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லா ரைட்டர்கிட்டையும் எல்லா டைரக்டர்கிட்டையும் அந்த கேள்வி வைக்கப்படுது இல்லை. அப்போது இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் செட் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, இதுதான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்குமே நான் படம் எடுக்கிறதோ, ரஞ்சித் அண்ணன் படம் எடுக்கிறதோ, இல்லை மற்ற இயக்குநர்கள் படம் எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த படங்களுக்குள் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்குல்ல, அதுதான் எங்கள் எல்லாத்துக்குமே. எதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா, கச்சா பொருள்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி அந்த சினிமாவுக்கு ரொம்ப ஈஸியான சில விஷயங்கள் இருந்துச்சு. நீங்கள் ஈஸியாக சிரிக்க வைக்கலான்னு ஒன்று இருந்துச்சு, ஈஸியாக வந்து கைத்தட்ட வைக்கலான்னு ஒன்று இருந்துச்சு. எதெல்லாம் சொன்னால் ஈஸியாக கைத்தட்டுவாங்க, ஈஸியாக சிரிப்பாங்க, அந்த நெரட்டிவை உடச்சி அது இல்லாமலேயே கமர்ஷியல் ஹிட் கொடுக்க முடியும், அது இல்லாமலே பெரும்பான்மை மக்களை கொண்டாட வைக்க முடியும். இப்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் அண்ணன் படங்கள்லையும் என்னோடய படங்கள்லையும் நான் நல்லா யோசிச்சு அப்பப்போ நான் பெருமையாக சொல்லுவேன் அஸ்டன்கிட்ட, நீ எதெல்லாம் சினிமாவுக்கு கமர்ஷியல் ஹிட்டுக்கு நீ நினச்சிட்டு இருந்தியோ அது எதுவுமே இல்லாமல் இந்த படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. எந்த ஹீரோவும் போய் பயங்கரமாக குத்து டான்ஸ் ஆட மாட்டான், எந்த ஹீரோவும் போய் ஒருத்தர் டபுள் மீனிங்கில் பேச மாட்டான், கலாய்க்க மாட்டான், அவன் குடிச்சிட்டு குடிய பெருமையாக பேச மாட்டான், இது எதுவுமே பெண்களை இழிவாக பார்க்க மாட்டான், ஒரு ஷார்ட் இருக்காது. இப்படி எதுவுமே நீ எதுக்கெல்லாம் பயங்கரமாக ரைஸாகி கைத்தட்டுறியோ டக்குன்னு உன்னோட அறிவை ஒரு போதை மாதிரி அப்படி உள்ள நுழைஞ்சவனே கைத்தட்டுவில்ல, அது யார் சொல்கிறானே தெரியாமல் அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த செகண்ட் கைத்தட்டுவில்ல. அப்படி ஒரு வார்த்தை படத்தில் இருக்கவே இருக்காது, அப்படி ஒரு வார்த்தை இருக்காது, அப்படி ஒரு ஷார்ட் இருக்காது, டக்குன்னு அப்படி ஒரு ஷார்ட் இருக்காது. அப்போ இதெல்லாம் உடச்சிட்டு இந்த படங்கள் ஹிட் ஆனது தான் ஒரு சிக்கல். அப்போ திருப்பி அதை முயற்சி பண்ணும்போது என்னன்னா, எப்படி முயற்சி பண்ணுறது? அப்போ இதன் மீது ஒரு அயற்சியை உருவாக்கி திருப்பி அது வேணும், அது வந்தால் தான் நிறைய பேரால் படமே எடுக்க முடியும். இங்கே அப்படி சூழல் இருக்குது. திருப்பி அந்த பொலிட்டிக்னஸ் கரெக்ட்னஸ் இல்லாமல் கதை சொல்லும் போதே அவங்களுக்கு கதை சொல்ல போகும்போது இது என்ன சொல்லுவானுன்னு தெரியல அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு, நமக்கு ஒரு பயம் இருந்துச்சு இல்லை, இந்த கதையை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு இருந்துச்சு இல்லை. இப்போ அப்படியே உள்டாவாகி இதை சொல்லும் போதே தம்பி அதெல்லாம் வேண்டாம்ப்பா, கலாய்ப்பாங்கப்பா, திட்டுவாங்கப்பா, ஓட்டுவாங்கப்பா, அப்படி ஒரு பயம் வந்தது தான் அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. இப்போ அப்படி தான் நம்ம பார்க்கணும் இந்த விஷயத்தை. என்னென்னா, நான் பெரியவங்களை கதை சொல்ல போகும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. கதை சொல்லிட்டு வரும்போதே அவன் டாக்டர் அம்பேத்கர் ஆவேன்னு சொன்னான்னு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வரும்போதே அவன் கண்ணை பார்ப்பேன், பிடிச்சோட கண், அந்த கண்ணு லைவாக இனி அப்படியே கண் இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்குன்னா கடந்து போவேன். அந்த கண்ணு அப்படியே அந்த கண்ணில் தெரிஞ்சிடும், அந்த கண் வந்து அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகும். ஓகேங்களா? அந்த ரவுண்டில் வந்து இந்த கதை மூவ் ஆகணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவேன். அப்படியே ஒரு 100 புடிசை கடந்து வைப்பேன். இன்றைக்கி அது அப்படியே உள்டாவாகி
ஃபஸ்ட்டு சீட்டில் ஒரு பொண்ணு ஓடி வரா சார், ஹை ஸ்பீட் ஷாட்டில் ஓடி வரா சார் சொல்ல முடியல அவனால். ஓகேங்களா, ஒரு பொண்ணு ஓடி வரா, மழை சோர்னு பெய்யுது, இப்படியே அவன் கதையை ஆரம்பித்த எல்லா விஷயத்துலையும் அதை நெகட்டிவாக மாற்றிட்டோம். அப்போ அவனுக்கு என்னென்னா, அவன் வாசிக்க வேண்டியது இருக்குது. நீ ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னா அவன் நிறைய வாசிக்க வேண்டியது இருக்குது, நிறைய சினிமா பார்க்க வேண்டியது இருக்குது. என்னடா சினிமா பார்க்காமலேயே வாசிக்காமலே படம் எடுத்து ஹிட்டாகக்கூடிய இடத்துல சினிமா இருந்துச்சு. இன்னைக்கு வாசித்து நீ 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 அப்படி ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் ஆனனா நீ பொதுமக்களையும் எதிர்கொள்ளணும்னு இடத்த வந்திருக்குல்ல. பொதுமக்களோட ஒரு கேள்வி கேட்பான், நீ எதிர்கொள்ளணும்னு இடத்துக்கு வந்திருக்கல சினிமா. அந்த சினிமாவின் மீது தான் அவனுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அது நீங்கள் அப்படியே அதை உல்ட்டா பண்ணி நம்ம மீது அயற்சியாக திருப்புறான். அது கிடையாது. அவன் பயங்கரமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. அவன் வெறுமனே படம் எடுத்துகிட்டு போனால் நம்மளை கேள்வி கேட்பாங்களா, அந்த கேரக்டர் யாருன்னு கேட்பாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறது. அதுவும் கேரக்டர் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் ஃப்ரெண்டு, ஹீரோட ஃப்ரெண்டு, அது பக்கத்து வீட்டு பொண்ணு. பக்கத்து வீட்டு பொண்ணா அது யாருன்னு கேட்குறாங்க. இப்போ பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ் கொடுத்தேன்னு கேட்குறாங்க. சரி, பக்கத்து வீட்டு பொண்ணு தானே, அந்த பொண்ணு என் படிக்கட்டில் ஐஸ்பீல் ஓடி வருதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அந்த கேள்வி தான் இது. இந்த விஷயத்தை தான் என்ன பண்ணுறான்னா இந்த பக்கமாக திருப்புறான். நான் எளிமையாக ரொம்ப ஈஸியாக எனக்கு பிடிச்சவங்க நாங்களாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு, நாங்களாக வந்து எங்கள் முதலாளிகள் இருக்காங்க, நாங்களாக இருக்கோம், நாங்கள் டக்குன்னு ஒரு நாள் கதை ரெடி பண்ணி 35 நாளில் படத்தை முடிச்சுவோம், 40 நாளில் படத்தை முடிச்சிடுவோம். படம் ஹிட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு திரைக்கதை எழுதும்போது 2 ரைட்டர் தேவைப்படுறாங்க, கூட ஒரு ஸ்கிரிப்ட் டாக்டர் தேவைப்படுறாங்க. தலைவா இதை பார்த்து சொல்லு தலைவா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சினிமா வந்துடுச்சு இல்லை. இது ஏதாவது இருந்தால் தூக்கி போட்டு தலைவா, இது எனக்கு தெரில, இது இருக்கா. நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கே வந்து நிறைய பேர் அனுப்புவாங்க. எனக்கே நிறைய பேர் தலைவா ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை கேட்டு கொஞ்சம் ஏதாவது தப்புன்னு தான் அவன் இழுத்து விட்டுதியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தப்புன்னா எதை கேள்வி கேட்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க வழியில் அவங்க எழுதி பழகிருப்பாங்க, அதை எழுதிடுவாங்க. தலைவா இதுக்குமா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்ட ரொம்ப நண்பர்களாக இருப்பாங்க, அவங்க பொது புத்தியில் வாழ்ந்துருப்பாங்க. ஏவா இதெல்லாம் வந்துச்சுன்னா பிறந்துருவாங்க அப்படின்னா வச்சுங்க. அப்போ தூக்கி விட்டு தலைவா, அது செம சீனாச்சு தலைவா. செம சீன் ஒன்று இருக்குல்ல, செம சீனை நம்ம வந்து முதல்ல அதை வந்து நம்ம அறிவுக்கு உட்படுத்தியிருக்கோம். என்ன செம சீன், என்ன அடிப்படையில் செம சீன் ஒரு கேள்வி வந்திருக்கு. அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது போதும்பா அப்படின்னா ஃப்ரீயாக விடுங்களா, சினிமா விடு, அது ஃப்ரீயாக எடுக்க விடுங்கிறது. அவன் என்னன்னா அவன் இங்கே இருந்த ஆல்ரெடி ஈஸியாக எளிமையாக இருந்த சக்ஸஸை திருப்பியாக அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்றைக்கி சக்ஸஸ் அடைஞ்ச அத்தனை பேருமே எளிமையான முறையில் சக்ஸஸ் அடையலை. அவங்க தன்னை பற்றி, தன்னோட அரசியலை பற்றி, தன் வாழ்க்கையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு எதிர்த்தாப்பில் இருக்கிற பணம் போடுற ஒருத்தங்கிட்ட அவனை நம்ப வச்சு அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி அந்த பணத்தையும் வாங்கி கொடுத்து, அந்த பணத்தையும் ஜெயிக்க வச்சு, போட்ட பணத்துக்கு திருப்பி பணமும் வாங்கி கொடுத்து, அதுக்கு பதிலாக அவங்க நல்ல மரியாதையும் வாங்கி கொடுத்து, நல்ல பேரையும் வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி படம் எடுக்கலாம் நல்ல நல்ல மனசு வேணும்ப்பா ப்ரொடியூசருக்கு அப்படி சொல்கிறக்கூடிய பேரையும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நம்ம உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நம்ம கூட ஸ்டேஜ் ஏற ப்ரொடியூசர்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஓகேங்களா, ஒரு நல்ல மரியாதை இருக்குது அவங்களுக்கு. இதை வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால இதன் மீது ஒரு அயற்சியை உருவாக்குவதற்கான ரொம்ப ஈஸியான நடைமுறைகளை மறுபடியும் பழைய கதையை திறக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கும். சூப்பர். ரொம்ப முக்கியமான ஒரு பதில் அவர் சொன்னார். ஏன்னா இந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு கருத்தையை ரொம்ப ப்ரோக்ரெசிவாக சொல்லும் போது அதோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸால் அதோட சுவாரஸ்யம் அடிபட்டு போயிடுமோ அப்படிங்கிறது வந்து தமிழ் ஷோவில் நீண்ட காலமாக நகைச்சுவைங்கிற பேரில், பெண்களை கேலி செய்கிற பேரில், அப்புறம் உடல் ரீதியான பாடி ஷேமிங் பண்ணுற பேரில் ரொம்ப ஈஸியாக சுவாரஸ்யமான சில காட்சிகளை வந்து தமிழ் சினிமாவில் வச்சிட முடியும். ஆனால் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடவும் அந்த சுவாரஸ்யத்தை வேறு வகையில் கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த மிக முக்கியமான இயக்குநர்களாக பா ரஞ்சித் அவர்களையும் மாரி செல்வராஜ் அவர்களையும் இந்த மேடையில் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்கமிங் ரைட்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸாக வந்து அதை வந்து நம்ம வந்து அதை பார்க்கலாம். முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த பரியகம்பு மல்ல ஒரு பாட்டு இருக்குது, இந்த ரெக்க வச்சா வானத்தல்லன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நாங்கள் எழுதி ரஞ்சிதனுக்கு போட்டு காமிச்சோம். அது வந்து கவிஞர் விவேக் எழுதியிருப்பார். ஓகேங்களா, அதில் ஒரு வார்த்தை, அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குன்னா, பொட்டைக்காட்டில் பூவாசம், பொட்டைப்புள்ள ஓவாசம் அந்த பாட்டு எழுதியிருப்பார். அது தமிழ் சினிமாவில் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஓகேங்களா, அது யாருக்குமே தப்பாக தெரில. அப்போ நான் ரஞ்சிதன் கேட்கும்போது அது பொட்டைப்பிள்ளை தூக்கிடலான்னு சொல்கிறாரு. ஓகேவா, அப்போ நான் போய் சொல்கிறேன், அந்த பொட்டைப்பிள்ளை தூக்கிடலாம், அப்போ அந்த பொட்டைப்பிள்ளைன்னு இருக்கலாம் தூக்கிடலான்னு சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு படம் எனக்கு. அப்போ எனக்கு நிறைய அறிவுகள் சொல்லுவாங்கல்ல, ஏன் ரொம்ப சாதாரண வார்த்தைங்க, எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. இப்போ பொட்டைப்பிள்ளை இப்போ எப்படி தான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கமான வார்த்தை. பட் அதை ஃபைட் பண்ணி நான் வந்து இல்லை வேண்டாம் தூக்கி சிட்டுப்புள்ளுன்னு மாற்றணும். ஓகேங்களா, சிட்டுப்புள்ள வாசம்னு மாற்றணும். எனக்கு அந்த பாயிண்ட்லேருந்து அவங்க அதை எப்படி அப்போ அவர் அது வந்து தப்பான இதில் எழுதலை. அவர் நம்ம சொன்ன மீனிங் தான் எழுதியிருக்காரு. ஆனால் அதுக்கு அவர் பழக்கப்பட்டிருக்காரு.
பட் நாம் அந்த நெகட்டிவ் செட் பண்ணுறதுக்குள்ள திருப்பி நமக்கு நம்மளால் தூக்க முடியாது, நம்மளால் மாற்ற முடியும், இன்னொரு வார்த்தையை கொடுக்க முடியும். அந்த சவுண்டுக்கு அது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அதை வந்து அவங்களுக்கு நோக்கம் எது ஒன்றுமே கிடையாது. அந்த சவுண்டுக்கு அது கேட்சாக இருக்குது, அதை யூஸ் பண்ணால் பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. பட் அந்த சவுண்டை விட அந்த கேட்சை விட அதுக்குள்ளே நம்மளால் மாற்ற நம்மளால் முடியாது, நம்ம ஏன் மாற்றாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த நாள்லேருந்து அதை யோசிக்க முடியுது எனக்கு. அது ரொம்ப பெரிய இதுக்கெல்லாமா பார்ப்பீங்க அப்படின்னு நிறைய டிஸ்கஷன்லாம் நடந்துச்சு. இப்போ என் ஹஸ்பண்டே வந்து சார் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே. ஏன்னா சிட்டுப்புலன்னு கேட்கும்போது அவன் முதல்ல அவங்க அதுக்கு தயாராகலை. ஆனால் பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் யாருக்கும் தெரியாதுல்ல, இப்படி ஆப்ஷன் வந்துச்சு யாருக்கும் தெரியாதுல்ல. ஆனால் முதல்ல இந்த பாட்டை கேட்கவே எல்லாமே சாதாரண சிட்டுப்புலங்க வார்த்தை அவங்க பிடிச்சே பாடினாங்க. அப்போ நாம் ரெடி பண்ணும்போது நம்ம நினச்சிக்கிறோம் அது அவங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த நெகட்டிவே அவங்களுக்கு தெரியாது மக்களுக்கு. நான் இப்படி ஒன்று எழுதி ஒரு சண்டை நடந்து மாற்றிருக்கோம்னே தெரியாது யாருக்குமே. அப்போ நாம் துணிஞ்சு எடுக்கிற முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளால் எடுக்க முடிஞ்ச முடிவு கூட நம்ம எடுக்கலாம் என்ன அர்த்தம் உங்கள் கேள்வி இருக்குல்ல, அதுவும் முக்கியமான. இதனோட தொடர்படுத்த அந்த மஞ்சனத்தியை கேட்கலாமா? அது என்னென்ன? அது மஞ்சனத்தி வந்து அது பெரிய இஷ்யூ. என்னென்னா எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய பாடம்னே சொல்லலாம், ஒரு பெரிய ஃபைட்னே சொல்லலாம். மஞ்சனத்திங்கிறது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கஞ்சனில் சொல்லணும். அது மஞ்சனத்தி வந்து முன்னாடி பண்டாரத்தின்னு இருந்துச்சு. பண்டாரத்திங்கிறது எங்களோட பாட்டியோட பேர். ஊரில் ஒரு 10 பேர் இருப்பாங்க அந்த ஊரில். அப்போ அது எழுதும்போது அந்த 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 காதல் அந்த ஒரு வயசான ஒரு முதியவனுக்கும் அவங்க நினைவுகளுக்கும் காதல்னு எழுதியாச்சு. நம்ம அதை பொருட்படுத்தவே இல்லை, நம்ம அதை யோசிக்கவே இல்லை. அப்போ அந்த பாட்டு மறுபடியும் கேட்குறாரு, பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ ரஞ்சிதன் தான் முதல்ல ஃபோன் பண்ணுறாரு, டேய் அந்த வார்த்தை ஓகேவாடா அப்படின்னு கேட்குறாரு. அவன் எங்கள் பாட்டி பேர்லாம் அப்படிங்க நான் சொல்கிறேன், அது எங்கள் ஆட்சி பேர் தானே அப்படின்னு சொல்கிறேன் நான். தெரியலையாடா அப்படின்னு சொல்லி விட்டேன். பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, நானுமே அதை பொருட்படுத்தலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர நிறைய விஷயங்கள் எழுத ஆரம்பிக்கும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத இடத்துலேருந்து ஃபோன்ஸ் தான் வருது. ஓகேங்களா? ஃபோன் வரும்போது அப்போ என்னை நேரில் மீட் பண்ண வர்றாங்க அந்த பண்டாரத்தி. அப்போ நான் சொன்னேன், நான் என்னோடய ஓட்டு ஐடிலாம் காட்டுறேன், என் பாட்டியோட பேர். ஊரில் இருந்து இது என்னென்னா இதை விடக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன்னா, ஊரில் இருந்து நிறைய ரேஷன் கார்டு ஓட்டு ஐடிலாம் வாங்கிட்டு வர சொல்லி சென்சார் போர்டுக்கு அப்படி தான் நான் போனேன். சென்சார் போர்டுக்கு போகும்போது நானும் தானுசாக போகும்போது கையில் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டெலாம் எடுத்து போகிறோம். இந்த பேரை அதை போய் காட்டுறவங்ககிட்ட ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நான் வந்து அந்த நாள் மறக்க முடியாத வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, படம் சென்சாரே ஆகலை, அதுக்கு முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்போது நானும் தானுசாக உட்காந்துருக்கோம், எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது ஃபைட் நடக்குது. இதெல்லாம் இது 80 70 90 கட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி கொண்டு போங்க, இங்கே பண்ண முடியாது. இவர் தானுசார் சொன்னாங்க, தம்பி ரிவைசிங் கமிட்டிலாம் போனால் படத்தை பற்றி நெகட்டிவாக ஆரம்பிச்சுவாங்க, என்னாலும் இங்கேயே பேசி முடிச்சிடு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஒன்றே தான் கேட்டேன், என்ன ரீசன்னு சொல்லுங்கள், எதுக்கு இவ்வளோ கட்டு, எவ்வளோ விஷயம் எதுக்கு, உங்கள் மேலே ஒரு 60 கம்ப்ளைண்ட் இருக்குது, எக்ஸல் சொல்கிறீங்க, என்ன விஷயம் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னால் அவங்க நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் சொன்னோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேர் வந்து எல்லா பக்கமும் இருக்குது, பட் இந்த பேரை வந்து மாரி செல்வராஜ் பயன்படுத்தினா அவர் ரொம்ப கீழ்நிலையில் கூடிய ஒருத்தர், அவர் பயன்படுத்தினது ரொம்ப தப்பாக எங்களுக்கு கொச்சையாக பார்க்குற மாதிரி இருக்குது, அவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இது அன்றைக்கி இருந்த சென்சார் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே தெரியும், தானுசாருக்கும் தெரியும். நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசல, அப்படி கண் கழிஞ்சு உட்காந்துட்டு இருக்கேன். நான் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் கேட்டேன். திருப்பியும் போய் ஆர்கியூமெண்ட் போச்சு. சரிங்க, நான் அப்போ சென்சார் ஆஃபீஸர் சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணவே முடியல, ரொம்ப எமோஷனலாக இருக்குது, நீங்கள் இதை பாம்பே கொண்டு போங்க படத்தை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தானுசார் சொன்னான்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஓகே சார் அவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே, இது வெளியே போனால் நான் ஒரு ஃபைட் பண்ணி பார்க்குறேன் சார் அப்படின்னு சொன்னால், இல்லை தம்பி இது பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க, தேவையில்லாமல் வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாத்தையும் யோசித்தேன். ஒரு கம்யூனிட்டி சைட்லேருந்து ஃபஸ்ட்டு நான் என்ன வச்சேன்னா, ஒரு கம்யூனிட்டி சைட்லேருந்து ஃபீல் பண்ணுறாங்கிறது ஒரு கரெக்டான ஆன்சர் எடுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த கம்யூனிட்டி சைட்லேருந்து சொல்லப்பட்ட பதில் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு, ஃபைட் பண்ண தோணுச்சு. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், சரி ஓகே அது தப்பாக தான் தூக்கலான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு சொல்லப்பட்ட பதில் இனி ரொம்ப ஹர்ட் பண்ணுது. ஏன்னா என்கிட்ட பேர் இருக்குது, என்கிட்ட வந்து ஒரு 10 பேர் இருக்குது, நான் அதுக்கு ரேஷன் கார்டு வச்சுருக்கேன், இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்ன முடிவு பண்ணுறேன், சரி ஓகே நான் அதை மஞ்சளத்தி மாற்றிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு நான் மஞ்சளத்தின்னு பேரை மாற்றிக்கிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நான் அந்த பேரை எடுத்து யூஸ் பண்ண முடியாதுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ வேறு யாராவது பேரை யூஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போது அப்படி ஒரு தோணை வருது இல்லை, இது மற்றவங்க யூஸ் பண்ணியிருந்தா கண்டுக்காமல் விட்டுருப்பாங்களோ, மற்றவங்க இதை பண்ணியிருந்தா கண்டுக்காமல் விட்டுருப்பாங்களோ, அந்த 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 குழப்பமும் அந்த தயக்கமும் இருக்குல்ல, அது ரொம்ப இரிட்டேட் பண்ணுது ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதும்.
அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட் எழுதும்போதெல்லாம் நம்ம என்னன்னா நம்ம பண்ணுறோம் இதை மற்றவங்க பண்ண இது இப்போ ஒரு ஷார்ட் எடுக்கும்போதே அந்த ஒன்று எழுதிருந்தீங்களா ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்பாங்க அசிஸ்டன்ஸ். நான் சொல்லுவேன் அது எடுத்தால் ஏதாவது பேசுவாங்கடா வேணாண்டா. இது வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ மணி சார், வெற்றிமான் சார் எல்லாம் உட்காந்து ஒரு மீட்டிங் பேசும்போது நான் சொன்னது தான் சொன்னேன். உங்கள் எல்லாத்துக்கும் இல்லாத தயக்கம் எனக்கு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த தயக்கத்தை நான் எப்போ உடச்சி வெளியே இருக்குது. ஏன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வரும்போது அதுக்கு வேற ஒரு பார்வை திணிக்கப்படுது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் திடீர்னு சில நேரம் அவமானப்படுத்தப்படுது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சில நேரம் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி சொல்லப்படுது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு வேறு வேறு உணர்ச்சிகள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி உணர்ச்சிகளை ஈஸியாக கொடுக்க முடியுது. ஆனால் இன்னும் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வெறுமன சினிமா, வெறுமன அது வந்து ஒரு சினிமா சுதந்திரம், சினிமாவுக்கு இது சாத்தியம் தான் அப்படிங்கிற இடத்துக்கு அது போயிடுது. அப்படிங்கும்போது இவ்வளோ பொறுப்பையும் சுமந்துக்கிட்டு, இவ்வளோ விஷயத்தையும் சுமந்துக்கிட்டு நாம் ஒரு ஆழமான ஒரு அரசியலை கடத்தணும் அப்படிங்கும்போது நமக்கு பயங்கர அது சுமையாக மாறிடுது. இந்த சுமைக்குள்ளே தான் நம்ம ஷார்ட்டை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த சுமைக்குள்ளே தான் நம்மளோட விஷுவல் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த சுமைக்குள்ளே தான் நம்மளோட கேரக்டர்ஸுக்கு ஒரு ஜஸ்டிஃபை கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் கேட்டிங்களே ரத்தினவே இல்லை, இதெல்லாம் இந்த சுமைக்குள்ளே வர்றது தான். இந்த சுமையோடு சேர்ந்து இதை நிராகரிக்க முடியாத படைப்பாக எப்படி மாற்றணும், எதன் அடிப்படையிலையும் சும்மா கூட நீ வந்து என் படத்தை பொது இடத்தை நிராகரிக்கக்கூடாது. நீ தனியாக வீட்டில் உட்காந்து நிராகரிக்கலாம், உன் நண்பர்களோட நிராகரிக்கலாம். ஒரு பொது வெளியில் உன்னையால் சத்தமாக பகிரங்கமாக என்னோட படைப்பை நிராகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேலை செய்ய வேண்டியது தான். இந்த வேலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்ய வேண்டும். இந்த பதில் வந்து 2 விஷயத்தில் முக்கியமான பதிலாக பார்க்குறேன். ஒன்று, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய லைஃப்பை நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு வெவ்வேறு விதமான கற்பிதங்களை சொல்கிறாங்க. அவங்க கையில் கத்தி பிடிக்கும்போது வேறு விதமான நரேட்டிவும், அதே ஒரு ஒடுக்கப்பட்டவங்க கையில் கத்தி பிடிக்கும் போது இருக்கிற நரேட்டிவும் வந்து டோட்டலாக வேற ஒன்றா மாற்றுறாங்க. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு நடுவில் ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கணும். நம்ம ஹீரோ கையில் கத்தி எடுத்தால் அதுக்கு 1000 காரணம் நம்ம சொல்லணும். இவ்வளோ நெருக்கடிகளுக்கு நடுவில் ஒரு கதையை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னும் போது அந்த கதை சொல்லக்கூடிய இடம் என்பது அது எழுதுவதாக தான் இருக்குது. முதல்ல எழுதி தான் அதை வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க இல்லையா? இப்போ இந்த எழுதும்போது இருக்கிறதுலேருந்து நம்ம அது கடந்து போகிற இடம் என்னென்னா, இந்த படம் இந்த கதை இன்னைக்கு வாழக்கூடிய மனிதனுக்காக இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதலில் தான் நான் வந்து திருப்தி அடைகிறேன். இதை வந்து இவன் நிராகரிச்சா கூட இவனோட சந்ததி இந்த படத்தை பார்க்கும், இது இந்த படம் வந்து இருக்கும், அந்த நம்பிக்கையில் தான் நம்ம எழுதி முடிக்கிறோம். நம்ம காம்ப்ரமைஸ் இருக்குல்ல, இந்த காம்ப்ரமைஸ் ஏதாவது பண்ணுவோம்ல, ஓகே நான் வேற மாதிரி சொல்கிறேன், அந்த வேற மாதிரி நீ ஏன் அப்படி சொல்லலை, நீ ஏன் வேற மாதிரிக்கு சொல்ல, அந்த நிர்பந்தத்துக்கு நீ ஏன் தள்ளப்படுறன்னு கேள்வி இருக்கு. அந்த நிர்பந்தம் வந்து நான் நிராகரிக்கப்பட்டவனு பயம் மட்டும் இல்லை, நிராகரிக்கப்பட்டக்கூடாது. ஏன்னா பின்னாடி வர ஒருத்தனுக்கு நம்ம வந்து நம்ம சந்ததியும் முக்கியம், இங்கே நிராகரிச்சுக்கிட்டு இருக்கிற இல்லை நிராகரிக்கிற மாதிரி நடிக்கிற சந்ததியும் நமக்கு முக்கியம். ஏன்னா இவனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, இவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, இவனுக்கு ஒரு சந்ததி இருக்குது. அது நம்மளை வந்து எதுவும் தெரியாமல் பார்க்கும். அது தெரியாமல் அதுக்கு நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோன்னு இருக்குல்ல, அதில் முக்கியமான பங்காக நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, சமகால பிரதிபலிப்பை தாண்டி காலத்தில் அதனுடைய பெரும்பான்மை எண்ணங்கள் ரொம்ப யோசித்து அந்த பிரதியை நம்ம எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகே. கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக போன மாதிரி இருந்தது. உங்களுடைய கதைகளில் ஓவராலாக பார்க்கும்போது டீச்சருங்களுக்கும் உங்களுக்கு பயங்கரமான ஒரு இவருடைய எல்லா கதைகளையும், தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பெரும்பாலும் அந்த அவருடைய பால்ய காலமும் அந்த டீச்சர்களுக்கும் அவர்களுக்குமான அந்த உறவு வந்து திரும்ப திரும்ப கதைகளில் ஊடாடிட்டே இருக்கு. அந்த சைல்டுஹுட் பாய்ஹுட் போர்ஷன்ஸ் வந்து உங்களை பயங்கர இம்பேக்ட் பண்ணியிருக்கு உங்களோட கதைகளுக்குள்ளே ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நீங்கள் சென்னை மாதிரியான உலகத்துக்குள்ளே வந்துட்டீங்க. சென்னையில் வந்து நீங்கள் பெரும்பாலும் சென்னையை மையப்படுத்தி கதைகள் எழுதலை. அது ஒரு கதை வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அவர் படமாகவே கூட ஆக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஒரு மனைவி வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க, அந்த அப்பா வந்து 2 பசங்களை வீட்டில் வளர்ப்பாரு, அந்த வீட்டில் நீங்கள் அந்த பசங்களை பார்த்துக்கிறதுக்காக போவீங்க. ஒரு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவமாக அது இருந்தது. இப்போ மாரி செல்வராஜ் அப்படின்னா அவர் சொந்த வாழ்க்கையில் நிறைய கதைகளை சொல்கிறாரு. ஒரு 4 படம், சேலம் கூட தவிர்க்க முடியாத சேதாரமாக சேலம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது. இப்போ இந்த 4 படமும் திருநெல்வேலி, 5வது படமும் திருநெல்வேலி. இன்னும் இது ஒரு திரும்ப ஒரு 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 பன்முகத்தன்மையிலேருந்து விலகி ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு தோணலையா? வெவ்வேறு நிலப்பரப்பு நீங்கள் அட்ரஸ் பண்ண விரும்புகிறீங்களா? சென்னையில் எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்க. ஸோ லைக் எப்படி உங்களோட நிலை, இப்போ இந்த தலைப்பு கொஞ்சம் நெருக்கமான கேள்வியாக அதை கேட்குறேன். நிலமும் மனிதர்களும் என்பது இப்போ மாரி செல்வராஜோட நிலம் என்பது அந்த கரிசல் அதனை ஒட்டித்தானா? அங்கே மாரி செல்வராஜ் மட்டுமே இல்லைல்ல, கர்ணன் இருக்கான், அவங்க கதையும் சொல்லணும். அப்புறம் வந்து பெரியர் பெருமாள் இருக்கான், அவங்க கதையும் சொல்லணும். பைசன் காலமாடன் இருக்கான், அவங்க கதையும் நான் சொல்லணும். அப்படிங்கும்போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் மட்டும் தானே வந்திருக்காங்க இருந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்னடா உன் கதையை மட்டும் சொல்லிட்டு நீ போயிட்டு அப்போ என் கதையை யாரா சொல்லுவான்? நீ காலேஜில் படிக்கிறதுக்கு நீ படிக்க முடியாமல் ஓன கதையை மட்டும் சொல்லிட்டியே, நான் ஊரை திரும்பி அடிச்சேன், அந்த கதையை நீ சொல்லியான்னு கேட்டால் கர்ணன் எடுக்கும். ஓகேவா? அப்போ பெரியர் பெருமாள் நான்னா கர்ணன் இன்னொருத்தன். இப்போ கர்ணன் ஒருத்தன் சண்டை போட்டு அடிச்சு ஒன்று பண்ணோம்னா பைசன் இன்னொருத்தன். ஓகேங்களா? அப்போ அவங்க தென்பட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு. அப்போ எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சி என் கதையை மட்டுமே நான் சொல்லிட்டேன்னு ஒன்று இருக்குல்ல,
என் கதையை மட்டுமே சொல்லிட்டேன். அப்போ அவங்க தென்பட்டு இருக்கும்போது அவங்களோட சாதனைகளும் அவங்களோட வேதனைகளும் அவங்களோட போராட்டம்னு ஒன்று இருக்குது, அவங்க முன்னெடுத்த ஒரு கிளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அப்போ அதையும் நம்ம சொல்லி ஆகணும். அப்படிங்கும்போது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நினைக்கிறோம் ஒரு நிலத்திலிருந்து என் 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 பார்வையிலேயே பார்க்கறதுனால உங்களுக்கு இது எல்லாமே ஒரே இடத்துல வர மாதிரி தெரியும். ஆனால் இவங்க அத்தனை பேரும் வேறு வேறு மனிதர்கள். இவங்க ஒரு 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 பிரச்சனைக்கு இவங்களோட நிலைப்பாடுகள் மாறுது. பரியம்பெருமாள் எடுத்த நிலைப்பாடை கர்ணன் எடுக்கலை. ஓகேங்களா? கர்ணன் எடுத்த நிலைப்பாடை பைசன் எடுக்க மாட்டான். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்து நகர்ந்துருக்காங்க. அப்போ அந்த நகர்தல் முக்கியமானதுன்னு நான் பார்க்குறேன். அப்போ இவங்க எல்லாருமே வேறு வேறு கதைகளுக்கு உட்பட்டவங்க. ஒரே ஒரு வாழ்வுக்கு உட்பட்டவங்க இருந்தால் கூட அவங்க எடுத்த நகர்வுகள் இருக்குல்ல, அவங்க எடுத்த நிலைப்பாடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் வேறு வேறு. அப்போ எல்லா பெர்ஸ்பெக்டிவும் நம்ம சொல்லணும். கர்ணனோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு, பையனோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு, காலமாடனோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு, மாமனோட பெர்ஸ்பெக்டிவ் வேறுனா இவங்க எல்லாத்தையுமே நான் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இன்னும் தீரல். அது கோடிக்கணக்கான பேர் இருக்கான். அப்போ கோடிக்கணக்கான பேருக்கும் பெர்ஸ்பெக்டிவ் வேறு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறான். ஆனால் எல்லாரும் சென்றடையக்கூடிய இடமும் ஒன்று இருக்குல்ல, விரும்பக்கூடிய இடம் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் போகிற பாதைகள் வேறு வேறையாக இருக்குது. அந்த பாதைகள் வழியாக வந்து சேர்ந்தால் என்ன மாதிரி இடைகள் இருக்குது, என்ன மாதிரி இடையூறுகள் இருக்குது, அந்த பாதையை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நீ எப்படிலாம் இகழப்படுவாய். ஒரு பாதையை நீ சூஸ் பண்ணுற பாதையின் வழியாக நான் ஒரு பாதையை சூஸ் பண்ணுறேன், அப்போ நான் இகழப்பட்டேன். இன்னொரு பாதையை சூஸ் பண்ண ஒருத்தன் வேற ஒன்றா பார்க்கப்படுறான். அப்போ எல்லா பாதையும் எங்கே போய் சேருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ எல்லா பாதைகளையும் பற்றி நான் பேச வேண்டியிருக்கு. நம்ம பேச வேண்டியது மனிதர்களை பற்றி. நாம அந்த இடத்துல இல்லை. நம்ம வெறுமன கேரக்டரை பற்றி பேசலை. நாம் கடந்து வந்த பாதை இருக்குல்ல. இப்போ எல்லா படமே கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை படம் எடுக்கிறவங்க அத்தனை பேருமே அவங்க பயணப்பட்ட பாதையை தான் படமாக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. இப்போ என்னோட பரியம்பெருமாளாகட்டும், கர்ணனாகட்டும், மாமன்னனாகட்டும், இவங்க எல்லாருமே எந்தெந்த பாதையை சூஸ் பண்ணி அங்கங்கே வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் முக்கியம். இப்போ வாழை அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது தான். நான் ஏன் வாழையை போய் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் எங்கே இருந்து என்னோட வேற அவன் தெரிஞ்சுக்கணும். இப்போ வாழை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் இன்னொரு தன்மையில் என்ன பேசுகிறாங்க. என்ன தன்மை அப்படின்னா, அவங்களால பிலீவ் இது வாழை அவனுக்கு மொத்த கதையை நிஜமாக்கி விட்டுருக்கு. அது வரைக்கும் அவனுக்கு ஒரு டவுட் இருந்தது. சினிமாவா புனைவா நினச்சிருந்த ஒருத்தன் வாழை உண்மை சமம்னு தெரிஞ்ச உடனே அப்போ அதுவும் உண்மை தானே எல்லாமே அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் அவன் மறுபடி போகிறான். அப்போ பரியம்மாள் உண்மையானு கேட்குறான். அப்போ இவ்வளோ நாள் உனக்கு தெரியாதா அப்படின்னு உனக்கு அது உண்மைன்னு உனக்கு இது உண்மையாக தான் அவன் தமிழ் சமூகத்தில் இருக்கணும்னு நம்பலாவன். இது உண்மையை இவங்க எடுத்து கூட்டி காட்டுறானுங்கன்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தன் வாழை அப்பட்டமான உண்மைன்னு தெரிஞ்ச உடனே அப்போ இது அந்த வாழையை வச்சு அவன் மற்ற கதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது அவனோட பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுது. நான் வாழை எடுத்துக்கான காரணமே முதல்ல நான் யார் நம்மளை தெரிஞ்சுக்கும், என்கிட்ட என்ன மாதிரி நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கும். அதன் மூலமாக என்னோட கதைகளை நீ பார்க்க ஆரம்பி அப்படின்னு உனக்கு குறைந்தபட்சம் நீ போடுற வேஷம் என்ன வேஷமாக அதிகமாக நிறைய போட்டது என்னென்னா, யாரும் நாங்கள் யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்லை, நாங்கள் என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாங்கள் பாட்டில் போயிட்டுருக்கோம், இப்போ எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அவனுக்கு முதல்ல ஹியூமனாக நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு கதையை எப்படி புரிந்து கொள்வது, ஒருத்தனோட வழியை எப்படி புரிந்து கொள்வது, ஒருத்தன் ஏன் அதை சொல்கிறான், இவ்வளோ மெனக்கிட்டு ஏன் அதை சொல்கிறான், இவ்வளோ பெயின் பண்ணி ஒரு புடிசட்டு போய் உட்காந்து கதை சொல்லி இவ்வளோ பண்ணி இவ்வளோ வேலை பார்த்து எனக்கும் ஆசை இருக்காதா என்ஜாய் பண்ணி படம் எடுக்கணும்னு சொல்லி, எனக்கும் பயங்கரமாக ஷார்ட் எடுக்கணும்னு ஆசை இருக்காதா, நான் ஏன் திருப்பி அந்த சகதிக்குள்ளே போகிறேன், நான் ஏன் திருப்பி அந்த மாட்டை பின்னாடி அலைகிறேன், நான் ஏன் திருப்பி போய் தண்ணிக்குள்ளே புரிந்து கதறேன் அப்படின்னா எனக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதை எடுக்கும்போதே நான் டிப்ரெஷன் தான் ஆகுறேன் அதிகமாக. ஒரு சினிமாவை இவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ளே போய் எடுக்கணும் அவசியமே கிடையாதுல்ல, அப்படிதான் நினைப்பாங்க. எதுக்கு சரி இந்த இடையிடா இப்போ இதனை ஒட்டி இன்னொன்மை அவங்க விமர்சனத்துடைய பார்வையில் தான் சொல்கிறேன். அந்த காட்சிப்படுத்துகிற விதம் ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அது உங்களோட அனுபவத்தில் அந்த நீங்கள் அப்படி காட்ட நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு மாமன்ல அந்த கிணத்து கல்லடிக்கிற சீனாக இருக்கட்டும், சில கோராமைகளை வந்து காட்சிப்படுத்துறதுல வந்து அது மாமன்ல சுற்றிய கன் வச்சு சுட் பண்ணியிருந்தாங்கன்னா ஹாண்டிங் இருந்துக்காது அவங்களுக்கு. அது யார் அந்த அந்த ஹாண்டிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு தான் ஹாண்டிங். அவங்க என்ன நினைக்காங்கன்னா அது அவங்க அந்த கல் அங்கே போய் விழுது, விஷுவல், இந்த கல் திரையிலே விழணும், அந்த கண்ணு அந்த தோட்டாக்கள் திரைக்குள்ளே திரிக்கணும், அந்த ரத்தம் திரைக்குள்ளே திரிக்கணும், அந்த ரத்தம் கொஞ்சம் கூட தன்னோட மேலே பற்றக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தன்னோட உள்ளுக்குள்ளே அந்த கல் வந்து விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம அந்த கல்லை அப்படி திரையை கிழிச்சிக்கிட்டு அந்த கல்லை வெளியே வீசிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோதான். நம்ம எடுக்கும்போதே ரொம்ப கம்மியாக தான் எடுப்போம். அவங்களுக்கு அது எடுக்கப்பட்ட விதத்துலேயோ சொல்கிறது ஹாண்டிங் எடுக்கப்பட்ட விதத்தில் சொல்லுவாங்க, எடுக்கப்பட்ட விதத்தில் இருந்ததே கிடையாது. நமக்கே தெரியும் நம்மளால் முடியாது அதை எடுக்கிறதுக்கு. இன்னுமே அதில் கொடூரத்தின் உச்சம் நமக்கு தெரியும். நம்மளால் எடுக்க முடியாமல் தான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வரோம். அதை இன்னும் அதோட உண்மை தன்மைக்கு பக்கத்தில் போய் எடுக்கணும்னா அது வேற. நம்ம அப்படி எடுத்ததே கிடையாது இப்போ வரைக்கும். நான் சொல்லுவேன் ஓப்பனாக, நிறைய மெம்பர்லேருந்து வாழை வரைக்கும் சொல்லுவேன், பைசன் வரைக்கும் சொல்லுவேன், நம்ம இன்னும் உண்மையை முழுசாக காட்டினதே கிடையாது. நாம் என்னன்னா நாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரும் துயரத்தை அனுபவித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம்
வீட்டு முழுக்க ஒரு நாள் ஃபுல்லாக துயரத்தை அனுபவிச்சதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் குளித்து சாப்பிட்டுட்டு நம்ம ட்ரெஸ்லாம் போட்டு வேலைக்கு போவோம்ல, அப்போ பேசுவோம்ல, அந்த தொழில் தான் பேசிகிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. அந்த துயரம் நடந்த அன்னைக்கே நம்ம பேசுவோம்ல, அந்த மொழியில் பேசுனா என்ன ஆவாங்க? அந்த துயரத்தை பார்த்த அன்னைக்கு, அதை அனுபவித்த அன்னைக்கே நம்ம ஒரு பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் எப்படி இருக்கும், நம்மளோட உடல் எப்படி இருக்கும், நம்ம உடல் நடுக்கம் எப்படி இருக்கும். ஆனால் அதை அனுபவிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு இதான் வாழ்க்கைன்னு கிளம்பி போவோம்ல, அப்போ போகும்போது பேருந்தில் பசியாகி போகும்போது என்ன தம்பி நேற்று உங்கள் ஊரில் ஒரு விஷயமா கேள்விப்பட்டங்கும் போது நம்ம பேச ஆரம்பிப்போம்ல, அதுதான் இன்றைக்கி இவ்வளோ பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஆமாங்கய்யா இந்த மாதிரி ஊரில் பஞ்சாயத்து நடந்து போச்சு, அதே ஆள் நடக்கும்போது கேட்டிருந்தாங்கன்னா அவன் யார் தெரியும் அப்படி பேசிட்டு போனோம். ஓகேங்களா? அப்போது நம்ம சொல்கிறதே வந்து ஒருத்தர் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறனால நாமளே ஒரு நெகட்டிவ் செட் பண்ணிக்கிறோம் நமக்குள்ளே. நம்மளை தேத்திக்கிறோம், நம்மளை வந்து நம்மளோட நிலையான தன்மைக்கு மாற்றிக்கிட்டு நம்ம பெர்ஸ்பெக்டிவ்லாம் உட்காந்து நம்ம சரியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நாம் உடஞ்சிடக்கூடாது, நாம் அன்பேலன்ஸ் ஆகிடக்கூடாது, நாம் உணர்ச்சிவசப்படக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ எடுக்கும்போதே ஒரு படம் எடுக்கும்போதே என்னோட ஷார்ட் எடுக்கும்போதே நான் என்னையை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எனக்கு நடந்த உடனே திருப்பி நான் எடுக்கிறேன். அப்படிங்கும்போது இப்போ வாழை எடுக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா அழுகிற சீனை நான் எடுக்கும்போது அது அத்தனையும் நிஜம் எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துல நான் இல்லை, நான் என்ன ஓடிட்டேன். அப்போது திருப்பி எங்கள் அம்மா எங்கள் அப்பா அண்ணன் அக்காலாம் சொன்னதை வச்சு நான் திருப்பி அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அன்றைக்கி அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமான்னு அவங்க சொல்லியிருப்பாங்களே என்கிட்ட. இப்போ அதுக்கு ஒரு விஷுவல் நான் யோசிக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த கோட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எமோஷனல் எனக்கு அது. இப்போ நான் அதை யோசிச்சு என்ன ஆகுதுன்னா, அம்மா எப்படி அழுதுருப்பாங்க, அம்மா எப்படி தட்டை தூக்கியிருப்பாங்க, அம்மா சாப்பாட்டை பார்த்து என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படி யோசிக்கும்போது இது ரொம்ப கட்டத்துக்கு போனால் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும். இது அந்த ஊர்லேயே போய் எடுக்கிறோம், அந்த இடத்துலேயே போய் எடுக்கிறோம். அப்படிங்கும்போது அது கொடுக்குற பெயின் சாதாரண பெயின் கிடையாது. ஆனால் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் எடுக்கிறோம்னா நீ நிராகரிக்க முடியாத உன்னை உழுக்கக்கூடிய, உன்னை வந்து மாற்றக்கூடிய, அல்லது வந்து உன்னோட சந்ததியை மாற்றக்கூடிய, அல்லது இந்த டிஸ்கஷனை வந்து நீ என்னன்னா நீ வெறுமன ஜாதி சம்மந்தமான ஒரு டிஸ்கஷன் ஒதுக்கி வைக்கக்கூடாது. நீ வந்து குறைந்தபட்சம் உன்னோட மனித வேல்யூவே கேள்வி கேட்கக்கூடிய, அதை திறந்து விடக்கூடியதோ உன்னை நான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பலதரப்பட்ட பாதைகள் இருக்குது. இப்போ ரஞ்சித்தனோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க சொல்கிறாரு, மற்ற டைரக்டர்ஸுக்காக சொல்கிறாங்க, வெற்றிமாறனுக்காக சொல்கிறாங்க. அப்படின்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குல்ல, இந்த பெர்ஸ்பெக்டிவ் உனக்கு தேவைப்படுதுன்னு நான் நம்புவேன். இந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஆகுதுன்னா, அவன் குறைந்தபட்சம் ஏதோ ஒன்று அவனோட குழந்தையை வகுடும்போதோ, அவன் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும்போதோ, இல்லை அவனோட பையனுக்கு அவன் ஷூ மாட்டி விடும்போதோ, அந்த பையனுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கும்போதோ கொஞ்சமாவது மாறுவான். அந்த பையன் யார், எடுத்து வீட்டில் எப்படி பழகணும், அவங்க கூட எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அவனோட வார்த்தையை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. இறுதி கேள்வி அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ நம்ம இந்த தலித் பாலிடிக்ஸ் அரசியல் ரீதியாக தான் அந்த கேள்வியை கேட்குறேன் நான். தலித் பாலிடிக்ஸ் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அரசியலுடைய சமகாலத்தினுடைய தன்மை, இதனுடைய பிரதிபலிப்பு, இது படைப்புகளில் இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் கிட்டத்தட்ட அரசியல் தலைவர்கள் படங்களை ஃபர்ஸ்ட் நாளே பார்த்துடுறாங்க, அதை பற்றி ரிவ்யூ சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸான இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அரசியல் படங்கள் இன்றைக்கி தொடர்ந்து வருது. இப்போ இந்த போக்கில் ஒரு மார்ஜினலைஸ் பீப்புள்ஸோட, விளிம்புநிலை மக்களுடைய அரசியலுடைய எதிர்காலம் போக்குங்கிறது படைப்புகள்லையும் யதார்த்த அரசியல்லையும் என்னவா இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்களே ஒன்று செட் பண்ணுறாங்க, இது போதுன்னு சொல்கிற இடத்துக்கு போதுன்னு அது அப்போ இதெல்லாம் நம்ம உள்ள எடுத்துக்க வேண்டியதுக்குல்ல. அப்போ நம்ம என்ன முதல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்த படங்கள், நிறைய படங்கள், கதைகள் இதெல்லாம் வாசிக்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எல்லாம் இதை செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, இதை பேசுகிறாங்கன்னு இடத்துக்கு போகாமல் நீங்கள் வந்து இது விற்பனையாக இருக்குது, இது வந்து ஈஸியாக போய் கனெக்ட் ஆகுது, இந்த கதையை ரஞ்சிதன் சொன்னால் ரஞ்சிதன் ஓகே பண்ணுறாங்க, ஓகேங்களா, ப்ரொடியூசர்ஸ் கிடச்சிடுவாங்க அப்படின்னு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல. அதை நான் முதல்ல அசிஸ்டன்ட் சொல்கிறது அதுதான், இந்த கதையை நீ பண்ணுன்ட்டு பண்ணாது, உனக்கு ஒரு புரிதல் இருந்தால் என்ன வேணாலும் படம் பண்ணு, என்ன ஜேர்னலில் வேணாலும் படம் பண்ணு, அதுக்கு நேர்மையாக இருக்குது, ஓகேங்களா. அதுவே நம்ம நினைக்கிறது நம்ம கதையை பேசணும்னு நான் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது தான் நம்ம சொல்லவே இல்லை. நீங்கள் எடுக்கிற படங்களுக்கு, நீங்கள் காட்டுற மனிதர்களுக்கு நேர்மையாக இருக்குன்னு சொல்கிறோம், அவங்கள தப்பாக காட்டாதீங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா உங்கள் மனிதர்களே தப்பாக காட்டாதீங்க. நம்ம பிரச்சனை என்னென்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் இப்போ படங்கள் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, நாம் இதே மாதிரி படம் எடுக்க சொன்ன மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அவங்க, ஓகேங்களா. இந்த படம் நான் எவ்வளோ நேர்மையாக என் வீட்டை பற்றி எடுத்துக்கணும், என் ஊரை பற்றி எடுத்துக்கணும், என் மனிதர்களை பற்றி எடுத்துக்கணும், அது மாதிரி உங்கள் மனிதர்களுக்குள்ளே உங்கள் வீடுகளுக்குள்ளே ஒரு நேர்மை இருக்குது, அதை காட்டு. அதை நீ என்ன பண்ணுறன்னா, நீ சம்மந்தம் இல்லாமல் தப்பாக காட்டுற. அதனால தான் என்னோடய வேலை எக்ஸ்ட்ராவாக மாறுது. நீ இதே மாதிரி அங்கேயும் உள்ள உண்மையை காமிக்க ஆரம்பிச்சேன்னா இது சமன்பற்றும், அவ்வளோதான்.
நீ அந்த உண்மையை காட்டவே மாட்டேன்ற. நீ எப்போ உண்மையை காட்டுறியோ, நீ எப்போ உண்மையை பேசுறியோ, நீ வந்து உன்னோட வீடு, உன்னோட அக்கா, உன்னோட அப்பா, உன்னோட அம்மா, உன்னோட நண்பர்கள், உன்னோட கிராமம், உன்னோட கிராமத்தின் தேவை அப்படிங்கிற உண்மையை நீ என்னைக்கு அப்பட்டமா காட்டுறியோ, அன்னைக்கு இது ரொம்ப இலக்கியத்தில் சினிமாவுக்குள்ளேயும் அது சமன்பட்டுரும். ஆனால் அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டு அதை காட்டாம வேற ஒன்று காட்டுறதின் மூலமாக அவங்க நடந்துகிட்டே இருக்காங்கல்ல, அது இருக்கிற வரைக்கும் இந்த தேவை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக அவங்க காட்டலையே அப்படிங்கிறதுக்காக நாம் அதை காட்டாமல் இருக்க முடியாது. நாம் காட்டுவதன் மூலமாக தான் அவங்களுக்கு ஒன்று தோணி இருக்குது. இப்போ நிறைய படங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு போய் அந்த நிறைய டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்போ ஏதோ வகையில் முதல்ல இது வந்து இரக்கத்தை கோரக்கூடிய படமாக இருந்தா அப்படின்னு தென்பட்டா கூட அதில் காட்டப்பட்ட மனிதர்களும் அதில் காட்டப்பட்ட நிலையான தன்மையும் அவர்களை யோசிக்க வைக்குது. நீ ஆரம்பத்தில் என்ன நினச்ச, இது இரக்கத்தை கோருகிற படைப்பு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்ச. ஆனால் தொடர்ந்து காட்டப்படுவதன் மூலமாக ஒன்றை அறியாமலேயே உனக்கு ஒரு உண்மை உள்ள ஃபீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த உண்மை என்ன ஆகுதுன்னா உன்னோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுது. நீ வம்படியாக வலுக்கட்டாயமாக நீ சேஞ்ச் பண்ணாமல் இருந்தனா அது உன் இஷ்டம். ஆனால் உன்னோட தன்மையில் உன் முன்னாடி ஒருத்தர் உட்காரும்போது உன்னால் முறைச்சி பார்க்க முடியல. நீ இதுக்கு முன்னாடி உன் முன்னாடி உட்கார்ந்த ஒருத்தனை வந்து நீ பார்த்தாலே நினச்சிக்குவான். ஆனால் இன்றைக்கி அவன் உட்காரும்போது நீ அதை உனக்குள்ள முகத்தை மறைச்சிக்கிற. அது உன் முகத்தை மறைக்க வச்சதுக்காக தான் எங்களுக்கு வேலை. உனக்குள்ளே தெரியும் நீ மாறலன்னு தெரியுது எனக்கு, பட் ஓகே. ஆனால் உன்னால் முறைச்சி பார்க்க முடியாதுல்ல. ஒரு சொல்லவே இல்லை உட்காந்துட்டான் அப்படி பார்க்க முடியாது. ஓகேங்களா? அவன் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருவான். இந்த தன்மைக்கு நம்ம தள்ளியிருக்கோங்க. அதனால் நம்ம நோக்கம் என்ன, நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அவங்க ஒவ்வொரு படைப்பாளிகள்ட்டையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு மக்களுக்காகவும் படைப்பாளிகள் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அந்த ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம கேள்விக்கு உட்படுத்துறோம்ல, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. அது அவசியம் மட்டும் நான் நினைக்கிறேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, அவன் வாழ்வில் இருந்து அவன் கற்றுக்கிட்ட அவனுக்கு ஏற்பட்ட வாழ்வில் அனுபவங்கள் இருந்து அவன் ஒரு பெர்ஸ்பெக்டிவாகி வந்திருக்கான். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நேர்மை இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும் ஒழிஞ்சு அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன கற்பித்தத்தை உருவாக்க முயற்சி பண்ணுது, அதன் மூலமாக அங்கு அந்த மனிதனின் அரசியல், அந்த மனிதனின் அறம், அந்த மனிதனின் வாழ்க்கை சரியான நேர்மையாக காட்டப்பட்டிருக்கிறதா மட்டும்தான் கேள்வியாக்க முடியுமா ஒழிஞ்சு இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீ ஏன் சொல்கிற அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாரும் நாம் ஒரே பாதையில் வரல. எல்லாரும் ஒரே மாதிரி நடத்தப்பட்டா கூட நாம் தப்பித்து ஓடிய பாதைகள்லாம் வேறு வேறு. ஒருத்தன் கடல் வழியாக வந்திருப்பான், ஒருத்தன் காடு வழியாக ஓடி வந்திருப்பான், ஒருத்தன் முள்பாதை வழியாக ஓடி வந்திருப்பான், ஒருத்தன் மணல் வழியாக ஓடி வந்திருப்பான், ஒருத்தன் மெயின் ரோட்டில் வந்திருப்பான். நீ மெயின் ரோட்டில் வரவனோட பெர்ஸ்பெக்டிவும் காட்டு வழியாக கல் முள்ளு ஓடின பெர்ஸ்பெக்டிவ் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகேவா? மெயின் ரோட்டில் வந்தவங்ககிட்ட ஒரு நீட்னஸ் இருக்கும், ஒரு கத்து இருக்கும், ஒரு திறமை இருக்கும். ஆனால் காடு வழியாக ஓடி வந்தவங்ககிட்ட அது இருக்குமான்னு தெரியாது. அவன் வந்த உடனே அவனுக்கு என்ன தேவையோ முதல்ல தண்ணி கேட்பான், முதல்ல தண்ணி கொடுறான்னு கேட்பான். தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு கேட்காம வைப்பான். அப்போ அவனோட சொல், அவனோட பிரயோகம், அவனோட வார்த்தை, அவனோட விஷுவல், அவனோட காட்சி, இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அப்போ நம்மகிட்ட இருந்து வரக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொரு வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க. அந்த தப்பித்தலும் அந்த ஓட்டமும் அவனுக்கு கற்றுக் கொடுக்குற பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பார்வை அது சரியானது அவனுக்கு பொறுத்த வைக்கும். அந்த பார்வையில் நேர்மை தவறும்போது நாம் அதை கேள்விக்குட்படுத்தலாம். அந்த பார்வைக்குள் அடிநாதமாக இருக்கக்கூடிய நேர்மையை நம்ம கேள்விக்குட்படுத்தவே முடியாது. ஏன்னா இந்த பார்வையின் வழியாக அந்த நேர்மைக்கு வரணும் அவசியமே இல்லைன்னு வார்த்தை நியாயமானதாக நான் நினைக்கல. எல்லா பார்வையின் வழியாகவும் அவன் நிறுவ முயல்கிற நேர்மையின் மீது நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு என்னோட புரியுது. சூப்பர் நன்றி. கிட்டத்தட்ட அவருடைய பிரதிகள், அவர் எழுதப்பட்ட புத்தகங்கள்லேருந்து கேள்வி ஆரம்பித்து அவருடைய படங்களுக்கு நம்ம நகர்ந்தோம். ஆனால் ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாரி செல்வராஜுடைய எழுத்து சினிமாவுக்கு முன்னாடி அவர் என்ன எழுதினாரோ அதை தான் திரைப்படமாக எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனை தான் இந்த டிஸ்கஷன் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி ஃபார் திஸ் செஷன். நன்றி.